கொள்வோம். சரி, உற்சாக வணக்கம் வேண்டும் எல்லோருக்கும். தர்ஜினி அவர்களும் கூடவே இணைந்து இன்றைய பெற்றோர் தெய்வம் வரிகளை படித்தளிப்போம். வாருங்கள். நன்றி. காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாவகம் பாட்டிலி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோர் தெய்வம். இன்று 27/7/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2026 ஆடி 11ஆம் நாள். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய திருக்குறள். தஞ்சம் தரமல்லார் எதிலார் தாமுடைய நெஞ்சம் தமராமல் வழி. தஞ்சம் தமரல்லார் எதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரால் வழி என்ற திருக்குறளின் விளக்கம், தம்முடைய நெஞ்சம் தமக்கு சுற்றமில்லாத விடத்து அயலார் சுற்றமில்லாதார் ஆகுதல் எளிதன்றோ என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி வாழையடி வாழையாக என்ற பழமொழியுடன் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதமான ஜூலை மாதமதில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு, சிறு வயதில் வீட்டுக்கு வெளியே விளையாடி கூடி கதை பேசி கோயில் கடை என சுற்றி திரிந்த இந்நண்பர்களை பெயர் சம்பவ விவரங்களுடன் இன்று நினைவில் மீட்போம். இவர்களில் இன்று தொடர்பில் யார் யார் உள்ளனர், பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரோட்டுவோம் என்பது இன்றைய தலைப்பாக இருக்க, என்னுடன் சேர்ந்து வாசித்தளிக்க காத்திருக்கும் அனைவரையும் அன்புடன் அழைத்தபடி முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் சாமினி துரையரங்கன் அவர்கள். அவர்களை கலந்து கொள்வதில் தருவார் நினைக்கிறேன். வணக்கம் சாமினி துரையரங்கன். இனிய உற்சாக வணக்கம் தர்ஷினி. உற்சாக வணக்கம். இணைந்திருக்கிறோர் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பெற்றோரை தெய்வம். ஆரம்ப இடைநிலை பள்ளி காலங்களில் எங்கள் முன் வீட்டின் பின்பக்கத்தில் பனை வழி இருந்தது. அயலில் இருப்பவர்கள் நண்பர்கள் பலர் சேர்ந்து தாச்சி, பேணிப்பந்து, புளிச்சலன்னு நாங்க சொல்றாங்க போன்ற விளையாட்டுக்களை விளையாடுவோம். அண்ணன், வதனி, உமா, தங்கம் என இவர்களில் பலர் இப்போ வெளிநாடுகளில், ஒரு சிலர் ஊருக்கு போகும்போது கதைப்போம். இளைஞர்கள் ஜோதிகள் இணைந்து விளையாடி மகிழ்ந்த காலம் அதை மறக்க முடியுமா? சரி, இவர்களோடு யாரிலோடு தொடர்பு? இவர்கள்ல இப்போது தொடர்புல இருக்கிறது உமாண்டவா நோர்வேயில இருக்கிறவ, தங்கமண்டவா சுவிஸ்ல இருக்கிற, வதனி என்றவா ஊர்ல இருக்கிறார், கண்ணன் என்றவர் கனடாவில இருக்கிறார். ஆனா ஊருக்கு வதனி போயிடுற நேரங்கள்ல கதைப்பா, சந்திச்சு கதைப்பாங்க. வருவா, நான் போனா வருவா, கதைக்கிற வீட்டு வருவா. சரி, ஓகே, மகிழ்ச்சி. ஆனால் புளிச்சல் என்ற பேர் பனிப்பந்துக்கு, அது பனிப்பந்து பிள்ளையார் ஏதோ ஒன்று அப்படி பேர் சொல்லுவோம். புளிச்சல் என்பது புதிய பேராக இருக்குது. வேறு யாரும் கேள்விப்பட்டீங்களோ? பிள்ளையார் நாங்க சொல்லுவோம், பனி அடிக்கிட்டு விளையாடுறது. அது என்னன்னா பந்து வந்து முதுகுல புளிக்கும், அடிச்சா அந்த புளிச்சல் மாதிரி நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த பிள்ளையார் விளையாடுறத முதுகுல பந்து அடிச்சது இப்போ எனக்கு புளிச்சல்னு சொல். அது புது பேர். ஆனா உங்களோட ஒரு பக்கம் அந்த பேர் இருந்திருக்குது. அப்படி என்ன புளிச்சு போச்சான்னு புளிச்சல் கரைக்கு. சரி, நன்றி, மகிழ்ச்சி சாந்தினி அவர்களே. நன்றி சாந்தினி அக்கா. நகுலை குனிந்து போகும்போது கண்டிருந்தோம் என்று அவரிடம் சொல்லவும் பார்த்து வந்தோம். நகுலுக்கு உற்சாகமான வணக்கம். தொடர்கிறார் கலைவாணி மோகன் அவர்கள். வாசித்தளிக்க தியா நடேசன் அவர்கள். வணக்கம் தர்ஷினி, உங்களுக்கும் அதிபர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும். வாணி மோகன் அவருடைய பகிர்வு. பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிந்ததும் நொண்டி விளையாட கெந்தி, மட்ட பந்து, கிட்டிப்புல், மாபிள் அடித்தல் போன்ற விளையாட்டுக்கள் விளையாடுவோம். அதில் நான் மாபிள் அடிப்பதில் எக்ஸ்பர்ட். பக்கத்து விட்டு சின்ன பையன் விளையாட வருவார். எப்பொழுதுமே தோற்றுவிட்டு அழுது கொண்டே போவார். இப்போ நினைத்தாலும் சிரிப்பே வரும். வேறு ஜீவா, பக்கத்து விட்டு பையன் வருவார். ஜீவா அவரோட தோற்றெடுத்தெல்லாம் அழுது கொண்டு போவார். வாணிமோகன் அவருடைய பகிர்வாக இருக்கின்றார். சின்ன பையன்கிட்ட வந்துட்டு காலத்துல எழுதியிருக்கிறார். என்ன போய் சின்ன பையன்கிட்ட இல்லை, அதே கேள்வி நானும் கேட்டிருந்தேன். ஒரு வாரம் சின்ன பையன் விளையாடினபடியால்தான் வந்தீங்க. அதுதான் இல்லையா, ஆள்கிட்ட அவர் தான் வெல்வாருன்னு சொல்லியிருந்தேன். சரி, ஒரு தூண்டலுக்காக அதை சொல்லலாம்.
ஓகே, நன்றி. சிறப்பு சிறப்பு. இதுல யாருக்கு மாப்பிள்ளை அடிக்க தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்டீங்க. அப்ப வாணிமாவிடம் நீங்க எல்லாம் இந்த ஒரு மாப்பிள்ளை அடிச்சிருக்கிறேன். மாவுள அடிக்கிற இது விளையாடுற கக்கட்டான் விளையாடுற மாவுளால விளையாடுறது தானே. எனக்கு அடுத்தவ விளையாடி போட்டு சாமத்துல நித்திரையில கனவு கண்டு இடே இடே நான் வந்துட்டேன் நீ என்ன பதில் சொல்றான்னு கத்துவாங்க நித்திரையில. நீங்க வீடியோல இணைஞ்சீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ரஜினி ஆண்டி இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களையும் கேட்டு இன்று ஒரு அழகான ஒரு தலைப்பு, நல்ல ஒரு தலைப்பு வரவேற்றுக் கொள்றோம். நியூஸ் ஆண்டி உங்களையும் வாசித்தளிக்க நீங்களும் காத்திருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். வாசித்தளிக்க ஒவ்வொருவராக வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். நீண்டதாக வருகிறது. சிவாஜினி அவர்கள் வாசிக்க போறீங்களா? சிவாஜினி அவர்களே. சரி, ஓகே. சிவாஜினி ஸ்ரீதரன். சுவிஸ். நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதம். சிறு வயதில் எங்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடி கூடி கதை பேசிய நண்பர்கள். எங்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடிய நண்பர்கள் குமுதாவின் அண்ணா கந்தசாமி, பாலச்சந்திரன், ரவிச்சந்திரன், வெள்ளையன். இவர்கள் எங்களிடம் வருவார்கள். இவர்களுடன் சேர்ந்து அக்காமார் தம்பிமார் இணைந்து யாட் மறித்து விளையாடுவோம். அது என்ன கேட்டபடி தாயக்கட்டை போன்ற விளையாட்டுகள் விளையாடி மகிழ்வோம். சில நேரம் எங்களுக்கு வேலைகளும் செய்து தருவார்கள். முற்றத்தில் மிளகாய் செத்தல் காய போட்டால் அதை அள்ளி வைத்தால் தான் விளையாட முற்றத்தில் இடம் இருக்கும். எல்லோரும் பக்கத்து வீட்டு பையங்கள் தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இவர்களை நன்கு பிடிக்கும். கந்தசாமி ஐயா வியாபாரம் விடயமாக வெளியூர் போனால் அம்மாவுக்கு எங்களுக்கு துணையாக எங்கள் வீட்டில் வந்து இரவில் படுப்பான். எனக்கு கந்தசாமியை மிகவும் பிடிக்கும். கைவேலை பாடத்துக்கு அழகான பிள்ளையார் மண்ணில் செய்து தருவான். 85 மார்க்ஸ் எனக்கு கிடைக்கும். நல்ல பொறுமைசாலி. இப்போது ஜெர்மனியில் வசித்து வருகிறான். தொடர்பு இல்லை. ரவிச்சந்திரன் கனடாவில் வசிக்கிறான். தொடர்பு உண்டு. இன்னும் போகுதா? ஓகே. பக்கத்து வீட்டு தம்பி நிமலதாஸ். இவனும் எப்போதும் எங்கள் வீட்டுக்கு என் தம்பியுடன் வருவான். சேர்ந்து விளையாடுவோம். எங்களுடன் ஒன்றாய் சாப்பிடுவான். தன் வீட்டில் நிற்பதை விட எங்களுடன் நிற்பதுதான் கூட. இவன் இப்போது லண்டனில் இருக்கின்றான். ஆனால் தொடர்பு இல்லை. வெளிநாடு வந்த பின் எங்களை மறந்து விட்டான். எங்கள் ஐயா அம்மா எங்களுக்கு எல்லா உரிமைகளும் தந்தார்கள். நாங்களும் அதை சரிவர கையாண்டு வாழ்ந்தது இன்று நினைத்தாலும் இனிக்கும். பெற்றவர்களே தெய்வங்கள், போற்றுவோம். நினைவூட்டிய ஃபாடிவிக்கு நன்றி. எனக்கு இந்த யாட் விளையாட்டு பற்றி சொல்ல வேண்டும். எங்க இயர்போன் இல்லையா? என்ன காதை நீட்டி கேட்குறீங்க? சரி, வருவேன். அல்லது ஸ்பீக்கரை போடுங்க. சரி, ஓகே. அப்ப கதைங்க. சரி, யாட் விளையாட்டு பற்றி சொல்லுங்க. ஜாட் வந்து அந்த ஜாட் தான் கிளித்தட்டன்னு நினைக்கிறேன். இப்ப நடுவில் ஒரு 4-5 பொட்டி அப்படியே மேலே இருந்தாக்கள் ஜாட் ஆக்கள் உறங்க மறைச்சு அவை கீழே போக்குள்ள அவை போட்டுல வச்சு அடிச்சால் அவரை விட்டு நாங்க ஜாட்டன் சொல்றது. தாச்சி மறிப்பு. தாச்சி மறிச்சல். நாங்க இறங்க கிளி கத்தி கொண்டு இறங்குறாங்க. அது கிளித்தட்டு. அதுதான் இது ஜாட்டன். அப்படியா? சரி. அதிகம் கேள்விப்பட்டது இல்லையா அந்த பேர்? ஏன் கந்தசாமியை பிடிக்கும் உங்களுக்கு? கந்தசாமி எங்களோட கூட பிறந்த சகோதரம் ஆயிட்டான். குமுதாவின் அண்ணா கூட என் அக்காண்ட கிளாஸ்மேட் அவர். ஓகே. ஆனா நிறைய கையுதவி செய்யறபடியா பிடிக்கும் எனக்கு வீட்டு வேலையில எல்லாம். இல்ல எல்லாம் தான் ஒட்டு மொத்தத்துல அவர் எல்லா விதத்திலயும் எங்களுக்கு நான் சொன்னேன். எங்களோட வீட்டுல ஆணுதவி இல்ல. அப்பா தொழில் ரீதியாக வெளியில சென்றா எங்களுக்கு படுக்கிறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது என்று சொன்னால் கந்தசாமியும் சேர்ந்து அப்பா மாதிரி ஒரு பாங்குல ஒரு படுக்கையோடு செய்வான். பொச்சு மட்டும் எல்லாம் வச்சு அப்பா படுத்திருக்கிறார் ஆரம் பெறக்கூடாத மாதிரி ஒரு பய உணர்வு பெறோடுமன். அவன் அது எல்லாத்துக்கும் உதவி செய்வான். அதெல்லாம் செய்துட்டு நாங்கள் பேருந்து அவன் எங்களோட படுத்துட்டு முடிய காலமே அவனுக்கு பள்ளிக்கூடம், அவன் தண்டை விட்ட போய் விളിக்கிட்டு பள்ளிக்கூடம் போவான். அப்படி பல உதவிகள். மிக மிக ஒரு குமுதாவின் நண்பின் அண்ணா தானே அவர். ஓகே. இப்ப எப்படி இருக்கிறார் லண்டன்ல? லண்டன்ல அவர் வந்து இங்க லண்டன் இருக்கிறார்.
குமுதாட்டையும் பல தடவை கேட்டுக்கிறான். அவள் சொல்லுவாள் என்னோடய அவன் சரியா கதைக்கிற இல்லடி, பெருசா இது இல்லன்னு சொல்லி. என்னோ சரியா திருமணத்துக்கு பின் மாறிட்டானோ யாருக்கு திருமணத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் மாறிட்டோம். என்ன பகுதியண்டா சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறேன். இவரோட நல்லா உதவி செய்து வளர்ந்த ஒரு பையன் வளர்ந்து பாவம் ஒரு கல்யாணத்தை கட்ட அந்த மனைவி இவர் எப்படி தெரியுமா எப்பவும் போற்றுவார். இந்த மனுஷன் ஒரு வேலையும் செய்யாத வீட்டில் வேலைன்னு வருவார். வந்தால் டிவியை படுக்கிறது, அதுலேயே டிவியை பார்க்குறது, அதுலேயே சாப்பிட்றது, அதுலேயே படுக்கிறது. ரெண்டு திட்டு வாங்காமல் கந்தசாமி தப்பினால் நான் 1000-ல் ஒருவர் என்று வாழ்த்துவேன். ஏனெண்டா இது பெரிய பொல்லாத பிரச்சனை. இதே மாதிரி கணவன் மேலேயும் இருக்கணும். மனைவிக்கோ சின்ன வயதில் ஒரு பெரிய பேர், ஆனால் கணவன் அதுக்கு எதிர்மாறாக திட்டிக்கொண்டே இருப்பார். இல்லை இவ கல்யாணம் கட்டினத்துக்கு வேறு எதுவும் செய்திருக்கலாம்ட்டு அவள் டிவோர்ஸ் எடுங்கோண்ட சீச்சி அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு நான் சொல்கிறேன்னுட்டு சுமார் ஒரு நகைச்சுவைக்காக தூண்டல் செய்தேன். சிவாஜினி அவர்களே, கந்தசாமியை கண்டால் நாங்கள் கேட்டதாக சொல்லுங்க. சரி சரி, நன்றி நன்றி சஜினி அக்கா. தர்ஷினி என்னுடைய வாசிங்க, எனக்கு அவ்வளவு வாசிக்க கஷ்டம். மன்னிப்போட நான் கணக்கு எழுதிட்டேன்னா எங்களுக்கு நிறைய ஆக்கள் தானே, சரி பாப்போம், கேட்டு பாப்போம். கண்டுபிடிச்சா தொடர்பாக கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி 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 சிவாஜினி அவர்களே, நன்றி நன்றி சாஜினி அக்கா. தொடர்பாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பெற்றோரை தெய்வம் தாயகத்தில் எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை மாதிரி ஒருவருக்கும் கிடைக்காது. 2 வீட்டுக்கு நடுவில் பெரிய முற்றம், பின்னேறம் என்றால் ஒரே விளையாட்டு தான். போல் அங்கிள் வீட்டில் 10 ஆண் பிள்ளைகள், எங்கள் வீட்டில் 2 ஆண்கள் 3 பெண்கள், பக்கத்து வீட்டில் 4 ஆண்கள் 4 பெண்கள், அடுத்த வீட்டில் 2 ஆண்கள் 1 பெண். எனது ஒன்றுவிட்ட சகோதரர்களும் இடை வருவார்கள். கிளித்தட்டு, கிட்டிப்புள், புதையல், எவ்விடம் புளியடி, போலை அடித்தல், பேணி அறிதல், 8 கோடு, தாயம், கையம் பாய்தல், கார்ட்ஸ், கரமடித்தல், பெடியலோடு சேர்ந்து கிரிக்கெட் நாங்களும். இப்படி பல விளையாட்டுகள். சனி ஞாயிறுகளில் 3 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு நிறத்திலும் வீடு கட்டி ஸ்போர்ட் மீட் வைத்து யாருடையது வடிவாக இருக்கும் என்று பரிசும் கொடுப்பார்கள். அடுத்த கிழமை அவர்களின் பெரிய விராந்தை அம்மாவோட சீலையை கொண்டு வந்து சுத்தி வர அடைத்து எல்லோரும் மேளதாளத்துடன் பாட்டுக்கள் படித்து கும்மாளம் தான். எல்லா இசைக்கருவிகளும் வைத்திருக்கிறார்கள். மதியம் சாப்பாடு எல்லோர் வீட்டிலும் இருந்து கொண்டு போய் அங்கு வைத்து கலந்து சாப்பிடுவோம். மழை பெய்தால் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டு மூலையிலும் இருக்கும் பீலியால் தண்ணீர் வர அடிபட்டு தள்ளிவிட்டு முழுகுவதும் சந்தோஷம்தான். ஒன்றுவிட்ட சகோதரர்களோடு மச்சான்மாரோடு சைக்கிள் டவுனுக்கும் நல்லூருக்கும் இரவில் பொப்பிசை நிகழ்ச்சிக்கும் போவோம். அம்மா கண்டிப்பாக வளர்த்தாலும் எங்களை நம்பி விடுவா. சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இவ்வளவு ஆண் பிள்ளைகளுக்குள்ளேயும் 3 பெண் பிள்ளைகளையும் எங்கள் அம்மா எவ்வளவு பக்குவமா வளர்த்திருக்கின்றார் என்று சொன்ன கதை எனக்கு காதாலே கேட்டிருக்கின்றேன். கோவிலில் பூசைக்கு உதவும் பெடிகளும் பாட்டு கிளாஸில் இருக்கும் பெட்டைகளும் சேர்ந்தால் சொல்லவா வேண்டும். மீண்டும் வராது. எல்லோருடைய பெயரும் எழுதினால் இன்னும் கூடிவிடும் என்றுதான் எழுதவில்லை. இதே கூடி போச்சு என்று நிறைவாக்கி இருக்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நன்றி. சரி, இதுல புதையலை பற்றி சொல்லுங்க. புதையல்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு வெள்ளை பேப்பருக்கு தானே அந்த துண்டு கொப்பியில கிழிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன சச்சிரமா வெட்டி போட்டு மரத்துக்குள் இருக்கிறதா. இந்த மரம் எழுத மாட்டேனா, அந்த மரத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சால் அதை போய் தேடி அவ்வளோ வரும். அது ஒரு ஆள் வேணுமெண்டு பொய்யா தான் எடுத்துட்டு என்னோட இடத்துக்கு ஓடினா நாங்களும் அவருக்கு பின்னாலே ஓடுவோம். அவன் சொல்லலாம் நான் எடுக்க இல்லையாண்டு. ஏன்னு கேட்டால் அந்த புறா சொல்லிவினா பின்னாற்று பக்கம் சொன்னா இந்த பக்கம் சேர்றது. அதுல அடிபட்டு யார் எடுக்கிறாங்க அந்த மெட்ட சின்ன துண்டு. சரி சரி. இங்க பெரிய டிவிஎல் எல்லாம் அமெரிக்கன் டிவி யூகே டிவில எல்லாம் அந்த நிகழ்ச்சி இருக்குது. அந்த அரிஞ்சு வச்சிருக்கு நம்ம வீடு கட்ட கல்லு. அவங்க சொல்லுவாங்க எந்த கல்லுன்னு எழுதாம கல்லு போய் இருக்குதுன்னு சொன்னா அவங்க உள்ள எல்லா கல்லையும் தள்ளி விடுத்தி அது ஒரு இது அங்க விளையாடுறோம். உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் உண்டா. இது வேற எங்களுக்கு வாழ்க்கையிலேயே இல்லாம போயிட்டு வரும் அப்படி. ஆனால் இப்ப ராஜினி அவர்கள் எழுதின இந்த கதையை கேட்டா இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது இல்ல.
அம்மாவும் இவ்வளவு ஃப்ரீடமாக விட்டு பாருங்க, பள்ளிக்கூடம் போகிறத நேரத்தை தவிர மிச்ச நேரம் எல்லாம் வராந்தையிலையும் வளவிலையும் பக்கத்து வீட்டு வளக்களையும் தேவாலய வளவிலையும் தான் நின்றுக்கணும். விதம் விதமான விளையாட்டுகள் ஒன்று ரெண்டும் இல்லை. ஓ, அப்போ ராஜினி இந்த பெரியாக்கள் பயப்படுற மாதிரி எது பிள்ளையா போயிட்டாவோ. கனவேர் ஐரோப்பாவில் வந்து பிள்ளைகளை வெளியில் விளையாட விடுறேல்ல, ஏனெண்டா பிள்ளையா போயிருவினோம், பிள்ளையான நண்பர்கள் கிடைச்சிருவினோம் என்று தானே இல்லையா? ஆனா நினைச்சு பாருங்க, அதான் எல்லாரும் சொல்லுவேன், வேத காலத்தை நான் திருமணம் செய்த அப்புறம் வேற தங்கச்சியாரும் அண்ணன் மகளும் எங்கட விட்டாதான் ஒரு மாதத்துக்கு லீவுக்கு வந்து நிப்பினோம். ஏன்னு சொன்னா எங்கட இதுக்கெல்லாம் நிறைய ஆக்கள் இருக்குன்னா இல்லை, அவர வீடு கோயிலும் பள்ளிக்கூடமும் வீடும் தானே, வேற அம்மா விட மாட்டா என்ன. அப்படியே என்னன்னா எப்பயும் எல்லாரும் அண்டைக்கு ஒரு ஆள் சொல்லிச்சுது, 27 பேருக்கு ஒரு டொய்லெட்டும் ஒரு கிணறும் அங்கட காலத்துக்கு எங்களுக்கு பிரச்சனையே வரையில்லை. அப்படித்தான் சொல்லி இருக்கிறீங்களா? அது உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கை தான். இப்பயும் எல்லாரோடையும் அப்படித்தான் தொடர்பும் பாசங்களும் இன்னும் இருக்கு எல்லாரோடையும். சரி, தொடர்பு இருக்கி நம்ம பழைய ஆக்கள். நான் இப்ப எல்லாரும் இருக்கேன். ஆஸ்திரேலியால நாங்க சொன்ன இருக்கிற அம்மா ஆண்டி இந்த இதுல நான் பேட்டிகள் சொல்லி அவருக்கு வார சித்திரை மாதம் 100 வயசு இருப்பா என்ற அப்பளத்து நல்லா இருக்கிறா. எல்லா இடத்துல இருந்து எல்லாரும் அவருடைய அந்த 100வது பர்த்டே வாரத்துல நாங்கள் திருப்பி ஒரு இன்டர்வியூ எடுப்போம். இல்ல நான் அதுக்கு முதல் இருந்தேன். 100வது வந்த உடனே கொஞ்ச நேரம் கண்ணீரம் இருக்கல, நான் கொஞ்ச நேரம் சொன்னவன் நாங்க கேட்டேன், நான் போனோம் இந்த மாதம் கேட்க அடுத்த முறை கட்டாயம் கூப்பிடுவோம். சரி, நிச்சயமா நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் ராஜினி, நீங்கள் பப்பான்னு சொல்ற நீங்கன்னு சொன்னீங்க அப்பாவை. அப்பா வந்தா இந்த வீடு அடங்கிருமென்னு நினைக்கிறேன், அப்படியோ? இல்லை எங்களுக்கு அப்ப வந்து அங்க கொழும்புல இருந்து லீவுக்கு தானே வாங்குறவர் வந்தார். ஏன்னா எங்களை இவ்வளவு நாளைக்கு ஒரு தடையும் பேசுறேன், என்னெல்லாம் பாசம் கூட ஒரு நாளும் அடிச்சதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஒரே ஒரு காத்தானே எனக்கு அது தலையில இதே விதமா விளையாடி திரிவீங்களா அந்த நேரம் கூட? எங்களை அம்மாவுக்கு தான் பயம். ஆனா அம்மா எங்களுக்கு தடை செய்யலதான். அந்த ஒரு ஆள் சொன்ன, ஒரு டீச்சர் சொன்ன, பைப்படி இந்த பைப்புக்கு தண்ணி எடுக்க போய்க்க அம்மா சொல்றோம், பொம்பளை புள்ளியில இவ்வளவு படிகளுக்கையும் 3 பிள்ளைகளையும் பக்குவமா வளர்த்துருக்குறீங்க, அதுக்கு நன்றி உறவுன்னு அவ நடுவரும் அம்மா கண்டு சொல்லுவா. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். இங்கேயும் நாங்கள் ஐரோப்பாவில் பிள்ளைகளை கண்டோன்னு பயப்படுறோம். பிள்ளைகளை வச்சு பயப்படுத்தி வளர்த்துட்டு பிறகு நின்று கொண்டு திருமண புரோக்கர்கள்ட்ட ஓடி திரிகிறோம். நாங்கள் கிணறுக்கு போய் குளிக்க போய்க்க அந்த கிணத்தடியில அந்த உடுப்பு இருந்தா அவங்களுக்கு அந்த வாசல்ல நிக்க, வெளி வாசல் அந்த கதவுல நிக்க தெரியும். நாங்க குளிச்சு போக மாட்டோம், வர மாட்டோம், அதுல நிப்பினோம். டொய்லெட் போறண்டா மட்டும் தண்ணி எடுக்கத்தான் வருவினோம். அதே மாதிரி நாங்களும் அவைய குளிச்சு முடிய மட்டும் பார்த்து வேலையை போறாக்கள் நேரத்துக்கு போட்டு மட்டும் விட்டுத்தான் நாங்கள் அப்படி போறது. அது அப்படியெல்லாம் பழகிட்டோம். ஆனால் அம்மா கொல்லாதவ எங்கட வீட்டாந்த எல்லாம் கட்டுமை சரியான எங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவ. ஆனா எங்களை எல்லாரும் விடுவா, நம்பி என்னெல்லாம் விடுவா, நம்பி என்ன அப்படி பழகிட்டோம் நாங்கள் எல்லாரோடையும். மற்றது சரிபட நடந்தாலும் உடனே பெற்றோருடைய காதுக்கு வந்துடும், உடனே செய்தி வந்துடும். மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. தொடர்போம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பயங்கர தலைப்போட வருவோம் திருப்பி. இன்னும் பெரிதா எழுதலாம் ராஜினி, மகள் வரையலாம், எழுத முடியாது இந்த வாழ்க்கையை நாங்க வாசிக்கிறோம். நன்றி நன்றி. தொடர்கிறார் நகுலவதி தேவன் அவர்கள், தில்லை தேவன் அவர்கள் வாசித்தளிக்க. வணக்கம். வணக்கம். நகுலவதி தில்லைத்தேவன். பெற்றோரு தெய்வம். சின்ன வயதில் என்னுடன் விளையாடியவர்கள் பக்கத்து வீட்டு ரேவதி மற்றும் சிவம் நானும் சேர்ந்து சோறு கறி சமைத்து மார்பிள் அடிக்கிறது, மாங்கொட்டை தட்டி காப்புகளை அடுக்கி கீழே போட்டு ஆடாமல் ஒவ்வொன்றா எடுப்பது. கீஞ்சியன்கள் இருக்கிறார். கீழே போட்டு ஆடாமல் ஒவ்வொன்றா எடுப்பது. ஆடினால் அவுட். 8 கோடு, பிளேன் கெந்தி பிடிப்பு, சிறு உடைந்த சிலை துண்டு போட்டு விளையாடுவது, மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவது. பல விளையாட்டுகள் எனது சகோதரர்களும் வீட்டிலும் மற்றவர்கள் உறவுக்காரர் அவர்கள் வீட்டை போய் விளையாடுவதும் உண்டு. ரேவதி ஊரில் 2015 நோயினால் இறந்தார். பிரான்ஸ் நாட்டில் வசித்தவர். 3 பிள்ளைகள். கேன்சர் நோயினால் 2005ஆம் ஆண்டு இறந்து விட்டார். நீண்ட காலம் தொடர்பு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. இன்பமாய் பின் சுகமாய் போவது என என் வயதுக்கு கார் நினைவுகள் அழிவதில்லை. எனக்கு கார் நினைவுகள்
வயதுக்கு என் வயதுக்கு கார் நினைவுகள் அழிவதில்லை. பெண்ணுக்கும் நன்றி, நினைவு பண்ணிய அதிபருக்கு நன்றி. சரி. நீங்கள் கண்ணாடி பாவிக்கிறீங்களோ ரீடிங்க்கு? இல்லை, வாசிக்கிறேன். தூரத்து பார்வைக்கு தான். தூரத்துக்கு. அப்போ சரி சரியா. ஏன்னால் அப்படி தந்திருந்தால் நீங்கள் அதை மறக்கக்கூடாது. சரி, மிக்க மகிழ்ச்சி. இப்போ அது கேட்பதற்கு நவலவதி இல்லை, இன்றைக்கு எங்கேயாவது ஒரு கோயில் தேரில் வடம் பிடிச்சி கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது விளங்காதது கேட்டது இருந்ததா செய்தி ஏதாவது? இல்ல, நிறைய விளையாட்டுகள் தான். 8 கோடு, பிளேன் கெண்டி பிடித்து சரி சரி. விளையாட்டு. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி. அது நகுலவதியார். அடுத்ததாக ராணி சம்பந்தர் அவர்கள் இணைகிறார். ஒரு படியுங்கள் வரேன். ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. எங்கள் வீட்டில் முன்பக்கம் பெரிய மற்றம், அதில் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் ரகு, ஜெகன், சுசி, மதி, சந்திரா எல்லோரும் சேர்ந்து 2 பிரிவுகளாக பிரித்து கிழித்தட்டு, கிட்டிப்புள் அழித்தல், ஊசி போட்டு 8 கோடு, மாங்குட்டை தட்டி கொண்டு போவது, பேணி அடுக்கி உயரமாக வைத்து பந்தை எறிந்து விழுத்துதல், மாவில் உருட்டி கிடங்கில் விழுத்துதல் போன்ற பல விளையாட்டு மாலை நேரம் விளையாடினோம். தோற்றவர் அழுது கொண்டே போவார்கள். இப்போது இவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள். கனடாவிற்கு 6 வருடங்களுக்கு முன் சென்ற போது அங்கே சந்தித்து கொண்டோம் என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. சிறப்பு ராணி என்று 6 வருஷத்துக்கு பிறகு போகவில்லை என்று கேட்டபடி, இப்படி போகவில்லைன்னும் இப்பொழுது கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தொடர்பில் இன்னும் இருக்கிறார்களா என்று உங்களிடம் வினவியபடி உற்சாகமான வணக்கம் நகல். வணக்கம், நன்றி நகல். தமிழருடைய வரிகளை வாசிக்கிறீங்களோ? தடப்ப தமிழர் கவிராஜன் அவர்கள். தமிழர் கவிராஜன் அவர்கள் மற்றொரு தேசம் வருகை. பிற வயது விளையாட்டு இடமாக எங்கள் வீட்டு முன்னாலே பண்டாரிக்குளம் அரசினர் தமிழ் பாடசாலை இருந்தது. பாடசாலை முடிந்தவுடன் பக்கத்து வீட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிளித்தட்டு, கிட்டிப்புள், 8 கோடு, மார்பை அடித்து விளையாடுவோம். சந்திரா, பவா, இந்திரா, பாலன் இவர்கள் தான் கூடுதலாக விளையாடுவார்கள். இன்றும் சிலர் தொடர்பில் இருக்கின்றார்கள். பலர் வெளிநாடு வந்து விட்டோம். தமிழர் கவிராஜன் அவர்கள். நன்றி நகல். அழகா வாசிச்சு தரீங்க. வாசிச்சு பார்த்து வந்துறீங்களா முதலே? சிறப்பு நகல், அழகா வாசிச்சது. நீங்க உங்களை பார்த்ததும் சந்தோஷம். மிக்க நன்றி. நன்றி தமிழர். நன்றி நகுல். நன்றி தமிழர். இந்த முறை கொஞ்சம் கூட எழுதியிருக்கிறார் நகுல். ஒரு முறையும் சின்னத அளவா இந்த முறை கொஞ்சம் கூட எழுதியிருக்கிறார், நண்பர்களை பற்றி கேட்டவுடன். நன்றி. தொடர்கிறார் தியா நடேசன் அவர்கள். அவர்களுடைய குரல் வாருங்கள் தியாண்டி. வணக்கம். பெற்றோர் தெய்வ நிகழ்விற்காக சின்ன வயதில் நான் பல நண்பிகள் சிநேகிதம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இன்றும் நினைவிலும் தொடர்பிலும் இருப்பவர்கள். மேரி, புஷ்பம், பாக்கியலீலா, நவமலர், ஜேட்ரூட், அம்பிகா. அம்பிகா அண்ணந்த பையனைத்தான் அவை என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு புள்ள. நீங்கள் போனதை கேட்டிருந்தீர்கள். அம்பிகான்னு பொம்பளை பேர் என்ன, அவைகள் என்னென்னா பொம்பளை பிள்ளை பிறக்கணுமென்னா நேர்ந்து வச்சிருந்தவர்கள் அம்பிகாண்டு வைக்கணுமென்று அதே அம்பிகான்னு அந்த பையனுக்கு வைத்து விட்டார். இது கொடுமை, இது கொடுமை. சரி, பரவாயில்ல, அவரை பிறகு சந்திப்போம். இல்லை, வந்துட்டார். அப்படி அம்பிகா ராணி ஜெயசிரமணிகளாரும் என்னோட தான் படித்தவர். இவர்கள் நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னுடன் படித்தார்கள். அதிகமாக பாடசாலை சேர்ந்து போவது, கோவிலுக்கு போவது, சேர்ந்து விளையாடுவது உண்டு. பாடசாலை முடிந்ததும் சனி ஞாயிறில் சந்திப்பது உண்டு. அவர்களது வீட்டு முற்றத்தில், எங்களது வீட்டு முற்றத்தில் 8 கோடு கீறி கெந்தி விளையாடுவது, மாவல் அடிப்பது, ஒளித்து விளையாடுவது, பந்து விளையாடுவது, பந்து சீலை பேப்பரால் சுற்றி, முந்தைய பந்துகள் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை, நாங்கள் அந்த சீலையால் சுற்றி தான் சுற்றி பந்து செய்து விளையாடுவது. அண்ணன்மார் பந்து செய்து தருவார்கள். அதிகமாக ராணி, பாக்கியலீல, அம்பிகா பையன் வீட்டு பின்பக்கத்தில் மண் சோறு கறிகள் வீட்டு விளையாடி புளியடி என்று விளையாடுவது, சிரட்டை பேணி பாவிப்பு. அதன் பின் அம்மா சின்ன சட்டிவாளை வாங்கி தந்தார்கள். வீட்டில் கழிக்கும் பறக்கிற இலைகளை சேர்த்து அடுப்பு மூட்டி விளையாடுவது. ஒரு நாள் அடியும் வாங்கியதும் உண்டு. நண்பிகள் தொடர்பில் இருக்கின்றார்கள். பாக்கியலீல ஆஸ்திரேலியா. காலை வணக்கம் கிடைக்கும். காலை வணக்கம் கிடைக்கும் என காலை வணக்கம் ஒரு நாளும் எழுதுவாவா.
2 வருடங்களுக்கு முன் தாயத்தில் சந்தித்தேன். மேரி புஷ்பன் லண்டன். குட் மார்னிங். காலையில் கிடைக்கும். 2 வருடங்கள் முன் அவன் தவறிவிட்டார். ஜேம்ஸ் இடியட்ரூட் யாழில் இருக்கின்றார். மகளாரின் பிரிவு 2 வருடங்களுக்கு முன் நடந்தது. இறப்பிற்கு போகவில்லை. பிறகு நான் அவரோட 1 வருஷத்துக்கு பிறகு போய் சந்தித்தேன் அந்த பிள்ளையை. அருட்சந்தை ஜெயசிரம் அடிகளாரோடு போய் சந்தித்தேன். ஃபோன் கதைப்பதுண்டு. அடுத்து இன்றும் புதினங்கள் தருவார் ஜெயசிரம் அடிகளார். கதைப்போம், அங்கு சந்திப்போம். அம்பியை இறந்து விட்டான். ராணி புத்தளம் சிஸ்டர் அக்காவின் மரணம் வீட்டில் சந்தித்தேன். பின் தொடர்பில்லை. நவமல தற்போது மடுவில் அருட்சதுரியாக இவரிடம் தம்பியின் இறுதி பிரிவில் சந்தித்தேன். இடைக்கிடை கதைத்துக் கொள்வது இவற்றை மீட்டது சந்தோஷம். இறந்த நண்பிகளை என் சுகத்தில் நான் நினைப்பேன். நீண்ட நினைவுகளை கிளறி விட்டதல்ல, அத்தனையும் நினைவில் அப்படியே வைத்திருக்கேன். ஒரு நாள் நான் நினைத்து நான் அவைகளுக்கு மற்றவர்கள் காலை வணக்கம் போடுவார்கள் வாட்ஸ்அப்பில். ஆமாம், கவலையாக இருந்தது. நல்ல அன்பா பழகினவைகள் வந்துட்டேன். நிச்சயமா இல்லை, இந்த நேரத்தில் தான் பலர் வந்து அந்த சின்ன வயதில் உறவாடி மகிழ்ந்த உறவுகளை மறந்தவர்களும் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்படி கதைக்கிற போது அந்த நினைவு தூண்டல் வரும். கட்டாயமாக மறந்திருந்துகிறவர்களுக்கு நினைக்க தோன்றும். அந்த சூழலை பார்க்கலாம். இதில் எங்கள் அம்மா அப்பா எங்களோடு உயிரோடு வருவார்கள். இதுதான் உண்மையான விஷயம். இதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி பிழைக்கும். சரி, நன்றி ஜெயானசி அவர்களே. நன்றி, மிக்க நன்றி ஜெயந்தி. தொடர்கிறார் ஜெபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. படிக்கவா? ஜெபாஸ்ரீ தெய்வீகன் கனடா. எனக்கு வாணி பவானி என 2 தோழிகள் இருந்தனர். எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கும் தோழிகளே. ஊரில் இருந்த காலத்தில் டியூஷன் முடிந்து வந்து எங்கள் வீட்டு முற்றத்தில் இவர்களோடு சேர்ந்து எனது சகோதரர்களும் மச்சாள்மாரும் கிளி விளையாடுவது, பந்து அடிப்பது, கிட்டிப்புள்ளு, கெண்டிக்கோடு, சோறு கடி சமைத்து விளையாடுவது, கடை போடுவது போல் பொருட்கள் விற்பதும் வாங்குவதும் என பல விளையாட்டுக்கள். வெள்ளிக்கிழமை என்றால் நானும் வாணியும் காலையில் அம்மன் கோயில் போய் மெழுகுவது, மாலை கட்டுவது. நினைத்தாலே இனிக்கும் அருமையான காலம் இது. அண்ணா வீட்டில் கோயில் கட்டி தந்தார். பொங்கல் பூசை செய்து அனைவரும் உண்டோம். மிக அழகாக காலம். வாணி யுத்தத்தில் இறந்து விட்டா. பவானி வவுனியாவில் உள்ளா. நன்றி, வணக்கம். ஜெபா ஸ்ரீ தெய்வீகன் கனடா. நன்றி அவருக்கும். தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். பாடசாலை முடிந்து வந்தது. எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னென்னால், அண்ணா விளையாட்டு கோயில் கட்டி தந்தாரா உண்மையான கோயில் கட்டி தந்தாரான்னு தெரியல. அண்ணா வீட்டிலே கோயில் கட்டி தந்தார். விளையாட்டு கோயில் தான், விளையாட்டா தான் இருக்கும் என்ன. சரி, சாமி படம் வைத்து கொடுத்து விட்டுருக்கிறார். சிவதர்ஷினி அவருடைய வீடியோ போடலாமா? இருக்கிறது, அது லிங்க் இல்லை. சரி, வருது துறக்கையில் இப்போ வருது. சரி, பின்னால் போவதில்லை, பாருங்க. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வணக்கம். சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. பெற்றோரை தெய்வங்கள் நிகழ்வுக்காக சிறு வயதிலே என்ன மாய விளையாட்டு விளையாடினீர்கள்? நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள். எனக்கும் மிகச்சிறு வயது நர்சரி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அதில் பக்கத்து பாடசாலை தானே, பள்ளிக்கூடம் முடிய ஓடி வந்து புத்தாத்தை போட்டுட்டு மணல் வீடு கட்டி விளையாடுவோம். பக்கத்து விட்ட மதியம்மா, ரூபன், செல்வம், இப்படி நிறைய பிள்ளைகள் இருப்பினோம். கிட்டத்தட்ட எங்களோட வயதாக்கள். அவையோடு சேர்ந்து விளையாடுறது, மண் வீடு கட்டி மண்பானை வச்சு சமைக்கிறது. அம்மா சமைக்கும்போது அதுக்குள்ள கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் புளி எல்லாம் கொண்டு தருவேன். அவட்ட தண்டின்னு சொல்லுவோம். தண்டிக்கும் மண்டாடி கேட்டு சோறு வரை காய்ச்சிறது. வீடுகளை எப்படி கட்டுவோம் தெரியுமா? மண்ணால் விரம்புகள் எல்லாம் காட்டி, இது இந்த அறை, இது சமையலறை, இது சாப்பாட்டு அறைன்னு அதுக்குள்ளே புரித்து கட்டுவோம். அதை மாதிரி பக்கத்தில் வைரோ கோயில் புளிய மருத்துக்குள்ள அப்போ புளியம்பழம் பொறுக்குவோம். வீட்டுக்கு முன்னால் நெல்லிக்காய் பொறுக்குவோம், மாங்காய் பொறுக்குவோம். இதெல்லாம் சேர்ந்து உப்பு புளி தூள் எல்லாம் போட்டு சேர்ந்து சாப்பிடுவோம். அதிலெல்லாம் நல்ல ஒரு சுவை இருக்கும். அதுக்கு பிறகு 2ஆம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புக்கு மேலே எனக்கு உண்மையிலே சத்தியமாக நாங்கள் என்ன விளையாடினோம் என்றது ஞாபகம் இல்லையே. என்னென்னா டியூஷனுக்கு அனுப்ப தொடங்கிட்டேன். எங்களோட அம்மா வந்து நாங்கள் குழப்படி செய்கிறோம்னுட்டு சந்திரா காட்டிச்சுட்டேன். அம்மாண்ட தோழி அவட்ட டியூஷனுக்கு அனுப்பினா. அங்கே போனால் அவள் என்ன செய்வாள்? அவள் நிறைய வேலை தருவாள்.
அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்து கூட்டி கொண்டு போகிறது வாரது அவளுக்கு பின்னால் போகிறது இதெல்லாம் செய்து நாங்கள் படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு குருகுல கல்விமாய். அங்கே அசோகன், சுவந்தா, துஷானி நிறைய பேர் படிக்க வந்தவை. ஒரு சிலர் இப்போ தொடர்பில் இருக்கினோம். போன ஊருக்கு கண்டு கொண்டு வாரது, சில முகநூல்களுக்கு ஊடாக வருவினோம். அதுக்கு பிறகு எல்லாம் வளர்ந்து விட்டோம். மீள ஒரு முறை சிறு வயது நினைவுகளை மீட்டி பார்க்க வாய்ப்பு தந்த பாமுகம் தொலைக்காட்சிக்கு நன்றி. அதிபர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி. இன்றைய நாள் எல்லோருக்கும் உற்சாகமாக மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுகம் எழுதாமலே இவ்வளவு தூரம் படிக்க முடிஞ்சிருக்குது, அது சிறப்பு தான் இல்லையா? சரி, ஓகே. ஏன்னால் அது போயிட்டு வர்ற எண்ணங்கள் சொல்ல சொல்ல வெளியே வந்து கொண்டிருக்கும். வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவர் பணியிலா அல்லது இணைப்பில் இருந்தால் ஒரு முறை வந்து கூய் சொல்லிட்டு விடைபெறலாமே. கேட்டவர் அது சுவிஸ் கூய், அது சுவிட்சர்லாண்டில் கூய். ஹூய் ஹூய் கூய் இல்லை, ஹூய் ஹூய். ஓம், எங்க போறீங்க நகுலாரே? எங்க பிஸியா இருக்கிறீங்களோ இன்னைக்கு? சரி, நான் என்ன வாட்ஸ்அப்ல போடுற கேள்விகளுக்கு பதில் போடுறேன் இல்லேன். சரி, இன்றைக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்க. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. சுதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்களும் கூறியபடியே தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். பாடசாலை முடிந்து வந்ததும் சாப்பிட்டு விட்டு வீட்டு வளவில் தாச்சி விளையாடும் பெரியம்மா பிள்ளைகள், மச்சாள்மார், சின்னம்மா பிள்ளைகள், அண்ணாக்கள், அக்காமார், எமது நண்பர்கள் இப்படி கிட்டத்தட்ட 50க்கு மேல் வருவார்கள். எங்கள் வீட்டிற்கு ஒரு வளவு தாண்ட பனை தரைத்து இருந்தது. அதில் தாச்சி விளையாடுவது, பேணிப்பந்து அடிப்பது, கிரிக்கெட் விளையாடுவது, 6 மணி ஆனாலும் எல்லோரும் விளையாடி மகிழ்வது ஒரு சந்தோஷமான நாட்கள். அதில் உறவுகள் வெளிநாடுகளில் அதிகமாய் வாழ்கிறார்கள். போலை அடிப்பது, காசு எறிந்து விளையாடுதல், போலை அடிப்பது, காசு எறிந்து விளையாடுதல், கார்ட்ஸ் விளையாடுதல், கேரம் போர்ட் இப்பவும் நடைபெறும். எனது சகோதரிகள் சேர்ந்து இம்முறை கார்ட்ஸ் விளையாடினோம். இதில் தயா மருந்து குடித்து இறந்து 40 வருடம். மற்றவர்கள் பெயர் எழுதவில்லை. எனது பெரியம்மாவின் அண்ணாக்கள், அக்காவின் மகன் இப்படி எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நன்றி என்று நினைத்து சிறப்பித்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். இந்த முறை இலங்கை போன போது எல்லோரையும் சந்தித்திருக்கிறார். இன்று என்ன காணவில்லை, பிஸியா இருக்கிறாரோ? காணவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்கிறார் இன்றைய நாளில் வந்து நேவிஸ் அவர்கள் எழுதியிருந்தார்கள் இல்லையா? நேவிஸ் அவர்கள் எடுக்க விரும்புவாங்க. நீங்க மற்றதை வாசிங்க, நான் என்னோடது எடுக்கிறேன். தெரியுது இல்லை எனக்கு. சக்தி ஸ்ரீனி சங்கர் ஸ்க்ரீன்ல பார்க்க கஷ்டமா இருக்கா? ஓகே, அப்ப சக்தி ஸ்ரீனி சங்கர் அவர்களை கூப்பிடுவோம். நான் சக்தி ஸ்ரீ சங்கரோடய வாசிக்கிறேன், எனக்கு அதுல வருகுது. வணக்கம். என்னுடைய சிறு வயதில் அயல் நாட்டில் வெட்டை கொடியன்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்த நாட்கள் எனக்கு ஆனந்தமாய் இருந்தது. ஒன்று கூடி விளையாட வருவார்கள். சத்தம் எங்கள் வீட்டில் காட்டடித்து விளையாடுவோம். அம்மா கோபப்பட்டு காட் பேக்கெட்டை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் ஒடித்து வைக்க கொடுத்துட்டா. அந்த வீட்டு பையன் காட் பின்பக்கம் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு விளையாடி வெற்றி பெற்றான். பின்னர் தான் கண்டுபிடித்தோம் அவன் மார்க் பண்ணி வைத்தது. அவன் பெயர் ரஞ்சன். பாரிஸ் நகரில் வாழ்கின்றான். விடுமுறை நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என விளையாட்டுத்தான். பக்கத்து வீட்டில் பெரிய முற்றம், பெரிய வேப்பமரம், கிரிக்கெட் விளையாடுவோம். விஜயம் மாமா வீடு அவர் வாங்கி வைத்திருந்த பேட் போல் எல்லாம் ஞாபகம் ஊட்டுகின்றனர். அவர் பிள்ளைகள் ஈசன், சதீசன், ஈசன் கொழும்பிலும், சதீசன் ஆஸ்திரேலியாவிலும், விஜய் டென்மார்க்கிலும் வாழ்கின்றார்கள். என் சிறு வயது நண்பி வீட்டுக்கு தூரமாய் இருந்தார். அடிக்கடி அவள் வீட்டுக்கு போய் 4 பாத்தி 8 பாத்தி கிடித்தட்டு விளையாடினேன். அவள் பெயர் வாணி.
கனடாவில் வாழ்கின்றாள். வாணியுடன் இன்னமும் தொடர்பில் இருக்கின்றேன். கனடா போனால் சந்தித்து வருவது வழக்கம். பசுமை நிறைந்த இளமை நினைவுகள் முழுமையை உற்சாகமூட்டும். மற்றதவளெல்லாம் தெரியுது. சரி, மிக்க மகிழ்ச்சி. அப்ப நாங்கள் உங்களை படித்து விடவா? மட்டும் அதுக்கு மேல நீங்க படித்ததுக்கு மேல இருக்கு. அது இருக்குதா? என்னுடையதான் இருக்கு. உங்களுடையதான் வாசிக்கணும். இதுக்கு மேல ஆமா ஆமா. உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பெற்றோரே தெய்வம். எனது சிறு வயதில் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. அனைவரும் ஒன்றாக இணைந்து விளையாட்டுகள் விளையாடினோம். கிட்டிப்புல், மாபுல், அதாவது போலை என்று சொல்லுவோம், மாபுல் அடித்தல், கள்ளன் போலீஸ், கடற்கரையில் மண் குவித்து வீடு கட்டினோம். கடல் நீரில் கால் நினைத்தது, குவித்து வைத்திருந்த வலை கும்பங்களில் ஏறி குதித்து கும்மாளம் போட்டது, கூட்டான் சோறு சமைத்து என்று பல கதைகள் சொல்லியும் விளையாடிய காலங்கள் மறக்க முடியாதவை. எல்லாம் வயது வரும் வரையில்தான். அந்த காலங்கள் எல்லாம் பசுமை நிறைந்த நினைவுகளாக மட்டும். மீட்டருக்கு நன்றி பாம்பகம். கணக்க விளையாட்டு விளையாடிருக்கோம். பாண்டி விளையாடுறது, தாயம் விளையாடுறது. வருஷம் வந்தா தாயம் விளையாடுவோம். எல்லோரும் சேர்ந்து தாயம் விளையாடுறது. மற்றது காசு பொத்தி விளையாடுறது. அப்படி சில நேரத்தில் சண்டைகளும் வந்துடும். ஏமாத்துவார்கள், சில அலப்பி விளையாடுவார்கள். அப்புறம் சண்டை பிடிச்சிருக்கோம். அந்த ஞாபகங்கள் எல்லாம் இப்போதும் இருக்கிறது. இப்போது இல்லை. அவர்கள் 3 பேர் எங்களுடைய அண்ணனும் சேர்ந்துதான். அண்ணனும் அந்த முன்வீட்டு வீட்டு 2 பேரும் அது முன்வீட்டு எல்லோரும் இறந்து விட்டார்கள். இப்போது அவர்களோடு அதிகமாக விளையாடுவோம் நாங்கள். மிகவும் இனிமையான நாட்கள். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எஸ்டிடி குரூப்பில் அபிசா இணைந்திருக்கிறார். மாவட்ட பெரும் கந்தசாமி கோவிலில் நானும் எனது நண்பியான நிதர்சனாவும் கோவிலை கும்பிட்டு கச்சான் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடித்து மிக மகிழ்ச்சியாக இருப்போம். இது இப்பொழுதும் நடக்கிறது என்று நிறைந்திருக்கிறார். அபிஷாவும் இணைந்திருக்கிறார். நிறைவாக எல்லாரும் இதுல இணைந்திருந்தீங்கன்னா இன்று எழுதிய வரிகளில் சுவாரஸ்யமானது. எல்லோரிடம் கேட்கட்டு யாரா இருக்கு, நிச்சயம் யாருங்க நீங்க சொல்லுவீங்க என்று நினைக்கிறேன். வருகிறேன். நல்ல ஒரு பகுதி முழுமையாக கேட்டிருப்போம். இன்றைய இது வித்தியாசமாக இருக்கிறது தானே. அதனால்தான் சில நேரம் எங்களுக்கு வேலைகளும் செய்து தருவார்கள். முற்றத்தில் மிளகாய் செத்தில் காய போட்டால் அதை அள்ளி வைத்தால் தான் ஜாட் விளையாட முற்றத்தில் இடம் இருக்கும். எல்லோரும் பக்கத்து வீட்டு பையன்கள் தான் என எழுதியவர் ஜாட். சாந்தி ஸ்ரீதரன் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப அந்த மிளகாய் சித்தல்களை அகற்றி விடுற வேலையும் முடிஞ்சிடும். சாட்டோட சாட்டா கிள்ளி வச்சிடலாம். அது செய்து முடிச்சுட்டா தான் விளையாடலாம். வேண்டாம், அப்ப இடமும் கிடைக்கும். என்ன ஆனால் இல்லை, யூரோப்ல அப்படி வாழலாமா இல்லையா? வாழலாம். எப்படி எதை வச்சு வாழலாமோ சொல்றியா? இப்படி இதை மாதிரி எங்களோட பிள்ளைகள் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் இனி நினைச்சால் அப்படி கொண்டு வரலாமோ இல்லையோ? கொண்டுலாம். இது சும்மா கதைக்க கூடாது, யதார்த்தமா இப்படி செய்யலாம். ஏன்னு சொன்னா நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த மாளிகையில இருக்கிறாங்களோ இப்படி. அதுக்குத்தான் ஐரோப்பாவில், இங்கிலாந்துல, லண்டனுக்குள்ள கொஞ்சம் குறைவானா எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் குறிப்பிட்ட வீட்டு திட்டங்களுக்கு முன்னால அல்லது பின்னால விளையாட்டு திடல் இருக்கும். கட்டாயம் இருக்க வேணும், அது சட்டம். இப்ப லண்டனுக்குள்ள கொஞ்சம் குறைவு, சும்மா விளையாட்டு திடல் இருந்து அதுக்குள்ள ஒரு 5 மாடி கட்டிடத்தை தொடங்கி விட்டுருவாங்க. ஆனால் இங்கிலாந்துக்கு, லண்டனுக்கு வெளிப்புறங்கள்ல இங்கிலாந்துல அதே சட்டம் இருக்குதாம். நிறைய இடம் இருக்குது. எங்களுக்கு என்ன தடையா இருந்ததுன்னால், கனியவர்களும் நினைச்சாலும் கூட நண்பிகளை யாரையும் ஞாபகப்படுத்த விரும்பினா கொண்டு வரலாம். எனக்கு என்ன அதில் ஞாபகம் ஊட்டேன்னா, நாங்கள் இங்கே மற்ற மொழியாக்களோட ஒன்றிணைந்து, இன்டகிரேஷன் என்று சொல்வோம், இணைந்து வாழுவதற்கு நாங்கள் முயலவில்லை பெற்றோர்கள், இல்லையா? நாங்கள் அதை அடக்கி வச்சோம். ஆனா பிள்ளைகள் அப்படியா இருக்கிறார்கள்? இல்லை இல்லம்மா, இங்கேயும் சின்ன வயசுகள்ல ஒழுங்கதான நாங்கள் பக்கத்து வீடுகள் எல்லாம் சேர்ந்து ரோட்டில விளையாடி என்ன அடிக்கிற ஐஸ் கொக்கி விளையாடுங்கள், அப்படி எல்லாம் விளையாடும் விளையாடினதுதான் இல்லையாண்டு இல்லை. இல்ல, ஹாக்கி அது விளையாட போறது விளையாட்டு திடலுக்கு போய் விளையாடுறது.
இல்ல ரோட்டிலேயே சின்ன பந்த வச்சு ஆனால் அது சுவிஸ்ல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏனைய நாடுகளில் அதை இழந்துட்டோம். இப்போ எப்படியோ நாங்கள் ஒழிச்சு எங்களுடைய ஆக்களுக்கு பொசுக்கி வளர்த்தாலும் அநேகமான திருமணங்கள் மாறித்தான் நடக்குது. அது தவிர்க்க முடியாது. இரண்டா அவர்கள் திருமணம் என்பது அவன் சுதந்திரம், யாரையும் திருமணம் செய்யணும். நாங்கள் நினைச்சதொன்று நடக்கிறது வேறு இல்லோ. ஏன் அந்த காலத்திலேயே அந்த இசைந்து வாழ்கிறதுக்கு ஒன்றிணைஞ்சு வாழ்கிறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் பிறக்க முன்னே நாங்கள் சேர்ந்து இருந்திருந்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு அங்கத்தைய வாழ்க்கை இங்கே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் வேறு முறைகளில் கனியவரிடம் அவருடைய நண்பிகள் பற்றி கேட்டுட்டு அதை கதைத்துட்டு நாங்கள் நிறைவுக்கு வரலாம். யார் யார் இன்றைக்கு நினைவில் வச்சுக்கிறீங்க? இனிய வணக்கங்கள் வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த தலைப்புமையில நான் ஜாயின் பண்ணது என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அப்படியே திரும்ப கொண்டு போட்டிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நன்றி. பெற்றோரே தெய்வம் என்ற அந்த தலைப்புல நடக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே நானும் என்னுடைய பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா எப்படா வீட்டை பேக்க போட்டு விளையாடுவோம்னு தான் நான் ஜோஸ்பெயின்ல சொன்ன எல்லா விளையாட்டும் நானும் விளையாடி இருக்கிறேன். கிளித்தட்டு மற்றது இவ செல்ஃபி அவங்க எங்களோட வீட்டு பக்கத்து வீடு தான் திருச்சாலையில இருக்கிறவங்க. சோ யாரு சொன்னீங்க? செல்வி நித்யானந்த். சரி 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 அம்மா எஸ் அம்மாவோட ஃப்ரெண்டு தானவா. அவங்க வீட்டையே பெரிய ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாக்கள் விளையாடுறத நாங்க போய் பாக்க நாங்க அவங்க ஆடியன்ஸ் அவைக்கி கத்துறது விளையாடுறது கிளித்தட்டு வேறு லெவலில் விளையாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அதை விட அவங்களோட பிள்ளைகள் நாங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது. இவங்க சொன்னாங்க முதுகுல அடி இவ்வளவு வந்த மாதிரி. இப்போ எனக்கு அந்த பெயின் இருக்கு. அதே மாதிரி அந்த பாக்கு மரத்துல அந்த இலைய பிடிச்சிட்டு அதுல ஏறி இருந்து இழுத்து கொண்டு போறது, அந்த விளையாட்டு விளையாடுவோம். மற்றது வீடு கட்டி விளையாடுறது, மற்ற பனம்பழம் பொறுக்கிறது, யாரு கூட பனம்பழம் பொறுக்கிட்டு வர்றது காலையிலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாட்டு. மற்றது விளாம்பழம் களவாப்பை போடுங்கிறது. அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கா. என்னுடைய தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து தம்பிமார் பிளஸ் அவட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளாம்பழம் பொறுக்க போய் மரத்துல ஏறிட்டாங்க. அப்ப விளாம்பழ தோட்டக்காரன் வந்துட்டான். வந்த உடனே எல்லாரும் இறங்கக்கூடியவங்களா இறங்கி ஓடிட்டாங்க. ஒரு ஆளுக்கு இறங்க தெரியல. அவர் மாட்டு போட்டுட்டு எங்க உண்ட வீடு இருக்குது, எங்க அப்பா அம்மான்னு சொன்னா அவன் சொல்லிட்டான், எங்களோட வீட்டுக்கு வாசல் இல்ல, நாங்க முதலாள பாஞ்சுதான் போறோம். நீ பரவாயில்லவா, நான் முதலாள பாஞ்சு என்ன கூட்டிட்டு போறேன். அது இப்ப அவனுக்கு லெக்சரரா இருக்கிறாங்க இலங்கையில. சோ அதெல்லாம் உண்மையிலேயே நாட்டுக்கு போகும்போது அந்த நினைவெல்லாம் திருப்ப வெறும் எல்லாரும் கூடி நாங்க அது டிஸ்கஸ் பண்ணி சிரிக்கிறேன். நாங்க அந்த உண்மையிலேயே பழைய நினைவுகள் மறக்கவே முடியாத. இங்க இருக்கிற பிள்ளைகள் அதை கொடுத்து வைக்கல நான் சொல்லுவேன். பட் நீங்க நாங்க நினைச்சா சில விஷயங்களை நாங்க ட்ரை பண்ணலாம். அங்கே இருந்த எக்ஸாக்ட் விளையாட்டுகள் எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஒரு ஆனா வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப நன்றி இதற்கா மீட்டு பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி. யாரோட இப்ப தொடர்பில் இருக்கிறீங்க இங்கால வெளிநாட்டுல? வெளிநாட்டுல செல்வி ஆண்டி அவட கதைக்கிறேன் நான். மற்றது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறோம். எங்களோட ஃபேமிலி தான். ஃபேமிலி எங்களோட அம்மாவோட எங்க மாமாக்கள் எல்லாம் கிட்ட ஏஜ் தான் எங்களுக்கு. அப்ப அவங்க எல்லாரும் இருக்கணும். பிரான்ஸ்ல இருக்கணும், கனடாவில இருக்கணும், இருக்கணும். கதைப்போம். பட் அந்த என்னன்னு சொல்றது, ஊர்ல இருந்த அந்த பாண்டிங் இல்ல. டைம் இருந்தா கதைக்கிற அந்த மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு இன்னும் ஒரு காரணம், இப்போ சிவாஜினி அவர்கள் சொல்லியிருந்தாள் இங்கே இப்போ நினைச்சாலும் இருக்கலாம் தாங்கள். எங்களுக்கு ஒரு போர் நடந்த காலங்களும் எங்களை ஊரோடு ஐக்கியப்படுறதுக்கான வாய்ப்பை இழந்துட்டோம். இப்போ வளர்ந்ததுக்கு பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு ஊருக்கு போனால் அவ்வளவு விருப்பம் இல்லை. 2 வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுறதுன்றதோடு நின்று போச்சே தவிர தங்களோட ஹாலிடேக்கு இலங்கையை தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் காரணம் சின்ன வயதுலேருந்து அந்த பழக்கத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனைய சமூகங்கள் அது செய்திருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு எடுப்போமே, சிங்கப்பூர், மலேசியாண்டா தமிழர்கள் என்றால் அவள் வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை சின்ன வயசுலேருந்து பிள்ளைகள் வளர்றதுலேயே அந்த தொடர்பை வச்சிருக்கீங்களா, அவைகளுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் நிறைய வரும். இப்போ இதில் நீங்கள் யாருமே அந்த தோட்டம் செய்கிற காணிகளில் தண்ணி இறக்கிக்கல, மெஷின் தண்ணி விழுகிற இதுக்குள்ள இருந்து குளிச்ச கதை சொல்லி இல்லை அந்த பிள்ளைகள் இல்ல 2-3 நண்பிகள் சேர்ந்து குளிச்சிங்களா? அது விளையாட்டு வராது நினைக்கிறேன். விளையாட்டு வராது. நான் இப்ப
சொல்லி கொண்டு போய்க்கல 2 அல்லது 3 நண்பர்கள் சொன்னவியல் தங்கட பிள்ளைகளுக்கு தோட்ட பக்கம் போய் அந்த தண்ணிக்குள்ள நின்று குளிக்கிறது சரியா விருப்பம். இங்க பிறந்து வளர்ந்தவர்கள் வேற அந்த டவுன் வழியை சுற்றுறது அதெல்லாம் பிடிக்கல அவைக்கு. ஆனால் அந்த தோட்டங்களில் தண்ணிக்குள்ள இறக்கிக்குள்ள நின்று குளிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே கூட நாள் செலவழிச்சிட்டு வந்திருக்கிறவன் எல்லாம் சொன்னவியல் நிறைய பேர் இருக்கணும். இல்லை நான் இப்போ கேட்குற கதை ஏன் எங்களோட பிள்ளைகளுக்கு இனிமேலாகவாவது இங்கே நாங்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பையோ அல்லது ஊரோடையோ ஒரு வாய்ப்பையோ நாங்கள் கூட்டி கொண்டு போகிறதுக்கான சிந்தனை இல்லைன்றது தான் அந்த கேள்வி. இல்லையென்று சொல்லலாமன்னா இப்போ தமிழ் குடும்பங்கள் ஒன்று சேரினம் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பெரிய பார்க்கில் சேர்ந்து பிள்ளைகளும் சேர்றதுக்காக பெரிய பார்க் வழிக்கு போயினோம். போய் அதுகள் எல்லாம் சேர்ந்து விளையாடுதுகள் அப்படியான இதுகள் சம்பவங்கள் இப்போ நடந்து கொண்டுதான் இருக்குது. பிள்ளைகள் மற்றது மற்ற பிள்ளைகள் இப்ப எங்கண்ட கலாச்சாரத்தை ஒத்த குடும்பங்கள் பக்கத்துல இல்லையா பக்கத்து வீட்டுக்கார அம்மா எந்த பிள்ளையும் கூட்டிக் கொண்டு சீம்பாத்துக்கு போற, இப்படி 4 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சீம்பாத்துக்கு போற அப்படியான இதுகள் இங்கே நான் இருக்கிற இடத்துல எந்த பிள்ளைகள் வளரக்குள்ள நிறைய சம்பவங்கள். ஆச்சரியம் அப்படி நிமிந்து பார்த்து கொண்டிருக்காரு உங்களோட கதையே அங்க இல்ல போல இருக்குது. நான் கேள்விப்படையில லண்டன்ல அப்படி இல்லை. லண்டனில் அம்மா இழுத்து கொண்டு வருவா. அப்புறம் ஸ்விம்மிங்கு போயினோம்னா முடிய அந்த பிள்ளை தண்டை நன்மைக்கு இப்படி என்ன இங்கே அனுப்பா நேரம் போச்சுது அடுத்த கிளாஸ்ன்னு சொல்லி ஆறது காருக்குள்ள ஏறிட்டாங்க இருக்கிற யாரது ஏன் சும்மா கண்டாக்களுக்கு எல்லாம் கை காட்டுறிய இல்லை அவன் இந்த பள்ளியத்தில் படிக்கலான்டா வெளியிடத்துல கண்டா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. பழகிறத பொறுத்துதான் அவையும் விட்டு நம்ம நினைக்கிறேன். எந்த பிள்ளைகள் அன்றைக்கு கிரிக்கெட்லாந்துல நாங்கள் எல்லாரும் நீந்தக்குள்ள சொல்லுதுகள் எங்களுக்கு என்ன பக்கத்து வீட்டு என்ன ஜஸ்மினி ஆன்டின்னு தான் சொல்றவே சூஸ்கார அக்கா தான் அவாதான் எங்களுக்கு சீமன் பழக்கினது எங்களுக்கு சரி அவையிலே எனக்கு சொல்லினா அவ்வளவுக்கு நாங்களும் சேர்ந்து எங்கட பிள்ளைகளை அவையிட்ட கொடுக்குறோம். அவ ஒரு இடத்துக்கு போறான் அவன்ட பிள்ளை எங்கட விட்டு எடுக்கிறது அம்மா இன்றைக்கு ஒரு ஆள் மத்திய சாப்பாட்டுக்கு எங்களை விட்டு வரப்புறா கூட்டிக் கொண்டு வரலாம் பிள்ளைக்கு பிரச்சனை இல்லையே கூட்டிக் கொண்டு வாவேன் என்று சொல்லப்படும். நீங்க சொல்றது இப்ப நடக்குதா? இப்பதான் அன்றைக்கு ஒரு தமிழ் பிள்ளை வீட்டை எல்லா தமிழ் பிள்ளைகளும் சேர்ந்து வீட்டை சாப்பாடு செய்து கொண்டு போய் அவங்களோட வீட்டையும் சாப்பிட்டுட்டு வரையினோம். எங்கட வீட்டையும் அவையால் தங்களுக்கு பிடிச்ச நேரத்துல அவைகளை வர சொல்லுவினோம். எங்கட வீட்டை அவைகள் எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிட்டு முதாட்டுவினோம். இல்லைன்னு சொல்லல அவங்களுக்கே சந்தோஷம் கிடக்க நெடுகளும் படிப்பேன். ஆனா இப்ப நான் இதுல இருக்க அவ்வளவு பேரும் வியப்போட பாக்குறோம் நீங்க சொல்ற கதையை. போன சனிக்கிழமை இது நடந்தது. பிள்ளைகள் பிள்ளைகள் சேர்ந்தார்களோ இதுதான் பொன்மாலை பொழுது. இனி அடுத்த மொழினாலும் அப்படி செய்யுங்க. நீங்கள் நிகழ்ச்சிகள் ஒன்றும் வைக்காம எல்லாரும் சாப்பாடை கொண்டு கூடியிருந்து விளையாட்டுகள் செய்து போட்டு மொழியின் பேரால் விளையாட்டு செய்து சாப்பிட்டு போற மாதிரி வையுங்க. இல்லை இல்லை இதுல மன வளர்ச்சி உலக வளர்ச்சி ஒருவரோட பார்த்து பழகிற தன்மைகள் சகிப்புத்தன்மை பொறாமை இல்லாத போட்டிகள் எல்லாம் நிறைய வளர்ச்சி அடைகிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ நான் சொல்லல தமிழ் பிள்ளைகளை தான் கூட்டி சேருங்கன்னு சொல்லல செய்தா நல்லம் இல்லாவிட்டாலும் ஊரை சேர்ந்த பிள்ளைகள் சந்திக்க வேணும். அவியல் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சு அல்லாட்டி எதிர்காலம் நாங்கள் வெளிநாட்டில் பிறந்த பெற்றோரின் பிள்ளைகள் என்ற பேர்ல எங்களோட பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். இப்போது கட்டாயம் அது தவறே இல்லை. அப்படித்தான் வாழ வேண்டும். இங்க ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னால் இந்த சின்னவர் என்ன ஒரு தமிழ் பையன் நாங்க அவரோட படிக்கிறாராம் அவரை கூட்டிக் கொண்டு வருவார். அவர் எங்கட விட்டு இரவு தங்குவார். 2 பேரும் சேர்ந்து இரவு விளையாட்டு திடலுக்கு போய் விளையாடுவினோம். இரவு படுப்பினோம். அடுத்த நாள் போவினோம். அப்படி நல்லா எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளைகள் என்ற வீட்டுக்கு வாரது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அதனால அவங்களுக்கும் சொல்லிட்டு அம்மாண்டைக்கு ஒரு பிள்ளைங்கிற வீட்டை வரும். அந்த செய்தியை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வீடுகளிலும் அது நடக்க பிரார்த்திக்கிறோம். நாங்களும் செயலில் இறங்குவோம். பொன்மாலைப்படுகின்ற அடிப்படையே அதுதான். நாங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்றோர்கள் மட்டுமண்டும் இல்லை பிள்ளைகள் மட்டுமண்டும் இல்லை சேர்ந்து சந்திக்கணும். அதே மாதிரி நானும் என்ன செய்வேன்டா இந்த நண்பிகளை வாங்கடி பின்னேற சாப்பாடோ இல்லை மத்தியானம் நான் சமைக்கிறோம் சாப்பிடுவோம் சொல்லி அவ்வளவையும் ஃப்ரீயா
ஒரு நாள் வந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம், வெளியில ஒரு பக்கத்துக்கு நடக்க போவோம், இயற்கை காட்சிகளை ரசிப்போம். அந்த நாளும் இனிமையான நாளா கழிகிறோம். அப்ப ஒரு சந்தோஷம் தானே, நெடுகளும் வேலை வெட்டி உள்ள குட்டி என்று வாழாம இதுவும் நம்மவர்கள் மத்தியில் நடக்கிறதா தெரியல. இதுக்கு ஒரு காரணம், உங்களுக்கு ஒரு அச்சாப்பிள்ளை வீட்டை இருக்கிறபடியா, ஸ்ரீதரன் என்ற அச்சாப்பிள்ளை இருக்கிறபடினால நான் நினைக்கிறேன் இந்த விளையாட்டு அவரும் காட்டுவார் நினைக்கிறேன். அவரும் திடீரென்று ஃபோன் அடி சொல்லுவார், நாங்கள் வாலிபால் முடிஞ்சு 10 பேர் வந்து கொண்டிருக்கிறோம் 2 காரில் சமையண்டா, நீங்கள் தொடங்க வேண்டியது தான். அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. சரியா வந்தோடனே ரைட் கிரில்ல காட்டி விடுவீங்களாக்கும், போடுங்க இறைச்சின்னுட்டு. அது 2 பக்கம் கணவனும் ஏற்றுக்கொள்ளணும், மனைவியும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்போ இல்லாமல் ஒரு பக்கமாக நடக்கிறது இல்லை, சில கணவன்மாருக்கு பிடிக்காது. எந்தத்துக்கு ஆக்கள் எல்லாம் வீட்டை வரையினோம். ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம், எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கணும்ன்றதை மறந்து போயிடுறோம். பிள்ளைகள் கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க இல்லாது. படித்து பட்டம் பெற்றால் இங்கே வேலையும் வாய்ப்பும் கிடைக்குமென்றதெல்லாம் அழிஞ்சு பல 100 வருஷங்கள் ஆயிட்டுது. இங்கே போட்டிக்களம், சேர்ந்து வாழணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், இணைஞ்சு போகணும், பல்மொழி கலாச்சாரங்களோடு எங்களை ஈடுபடுத்தணும். அப்போ சில அப்பாக்களுடைய பிடிவாதங்கள் சரி வராது. நீங்கள் அப்படின்னா பிள்ளை பெறாமல் இருந்திருக்கணும். பெற்று விட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகள், இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கான வாழ்வை சரியாக நீங்கள் சமப்படுத்தி கொடுக்கணும். அப்போ நாங்களும் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லையா? அதுதான் முக்கியமானதாக இருக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துல சின்ன இடம் நேரமண்டபடியா எல்லா நாட்டவர்களும் சேர்ந்து ஒரு மாதத்துல ஒருக்கா எங்களை விருப்பமான என்ன இருந்தாலும் சாப்பாடோட கொண்டு போய் இருந்து ஒரு 3 மணித்தியாலம் 10 மணியிலிருந்து 12:30 மட்டும் இருந்து ஒரு மாதம் நடக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு இங்கே ஜூங்கன் ட்ரைப் பண்ணுறது, பிள்ளைகள் அவை ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் எல்லா பேரும் சேர்ந்து சமைப்பினாமல் இல்லாட்டிக்கு அந்த ஏதாவது செய்து கதைச்சு விளையாட்டுகள் செய்து அப்படியும் செய்கிறது இங்கே. அது தொடர்ந்து நடக்கிறது இங்கே, ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இங்கே. ஓகே, சரி சரி. இல்லை அதுதான் சின்ன சின்ன சம்பவங்களை வர்ற பேசுகிற நேரங்களில் அதை மற்றவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கோ. ஏனென்றால் சில வேளை நாங்கள் அது தெரியாமலே வாழுகிறோமோ தெரியல இல்லையா? அது இனியாயிலும் இன்றிலிருந்து தானே வாழ்க்கை. அவை தொடங்குவோம். இப்படி ஒரு அந்யோன்யமா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ ஒரு எங்களுக்கு நன்மை இருக்கு, அவங்களுக்கு நன்மை இருக்குது. இதால இப்படி எல்லாரும் சேர்றது, எல்லாரும் ஒன்று சேர்றது. தனியா நாங்கள் இப்ப வந்து எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் இப்ப நான் எல்லாம் 5 கும்பல சோகத்தோட கூட பிறந்தனா பக்கத்துல யாருமே இல்லை. என்ன ஸ்ரீதரன் அவர்களும் 5 சகோதரங்களோட கூட பிறந்தவர் பக்கத்துல யாருமே இல்லை. கூப்பிட்டாலும் தர வேண்டாம், வெளியிலும் பிளைட் எடுத்து தான் தரணும். ஆனா நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பழகிறமாயே இந்த பிள்ளைகளும் அப்படித்தான், அவங்களும் அப்படியே நண்பர், பக்கத்து வீடு, உறவுகள்னு சொல்லி சேர்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் வச்சு கொண்டு வரோம். எங்களை அப்பா முந்தி சொல்லுவார், ஐயோண்டு கூப்பிட்டோன்னே ஓடி வாரது அயல் தானன்று தான் அப்பா வளர்த்தவர் சொல்லுவார். அப்படித்தான் நாங்கள் வளர்ற காலத்திலே அம்மா திருவோணமலை திரியாய் அம்மா சோதரங்கள் எல்லாம் அங்க கூப்பிட்டாலும் உடனே எமர்ஜென்சியா வந்து சேர மாட்டாங்க. ஆகவே இந்த அயல் தான், அயலைத்தான் அங்கேயும் நாங்கள் நேசிச்ச, நாங்கள் இங்கேயும் நான் அப்படித்தான் நேசிச்சு அதோட இந்த காற்றலை உறவுகள் அப்படி இப்படியே சேரக்குள்ள உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு நம்பிய கூட உங்களோட சகோதரம் அக்கா ரெண்டு வாய் விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள். சில இடங்கள்லாம் கரெக்டா மனதுக்கு சுமை இருக்கும், ஆனா சொல்ல ஆள் இல்லை. என்ன இதுகளுக்கும் பழக தெரியாது. அப்ப இது என்ன சொல்லுங்க? இல்லை, அதுதான் சொந்தங்களை விட அயலார் தான் முதல் முக்கியம். அதாவதுல ஒரு தலைப்பு எடுப்போம், எழுதி வைங்க சின்னர்களே. உற்ற சொந்தங்களா அயலாரா முதலில் ஓடி வருவார்கள். அவ தலைப்பா எடுத்து கலைப்போம். மற்றது நான் சொல்றேன்னா 35 வருடங்களுக்கு மேலாக எங்க அம்மா அவ சொல்லுவா, இப்ப அந்த போலங்கிற ஆண்டியன்னு சொல்லி 99 வயசு அவ சொல்லுவா, வேவியன்னு தான் சொல்றேன் எங்க அம்மாவை. புள்ள உன்ற அம்மா இவ்வளவு நாளைக்கு தாங்கள் உண்டாயிருந்தவோ தன்னோட ஒட்டு நாள் தன்னும் பேசினதும் கிடையாது, அவன் தன்னை பற்றி சொன்னதும் கிடையாது, சண்டை பிடிச்சதும் கிடையாது. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் விளையாடைக்க சண்டை பிடிச்சாலும் அதை பற்றி கேட்குறேன் இல்லையா? அம்மா எங்கட அண்ணாவத்தாலும் கூப்பிட்டு அடிப்பாவளியா வேற பிள்ளைய கேட்க மாட்டாவா என்னன்னு சொல்லி ரெண்டபடியா தான் இவ்வளவு ஒற்றுமையா இருந்ததைன்னு சொல்லி இந்த வயசுலயும் தூர எங்கட சொந்தக்காரர் இருந்த உறவு முறையெல்லாம் இப்பயும் சொல்லுவா. என்ன அம்மா சொல்லாதெல்லாம் இப்ப அவ சொல்றா. என்ன அவ்வளவு ஞாபகம். ஏனென்றால் அந்த காலத்தினுடைய நினைவுகள் இவர்களுக்குள் பசுமையா இருந்ததுதான் அதுக்கு காரணம். அதுதான் உண்மையான காரணம். அது பதிஞ்சிருக்குது, அது வாழ்க்கை ஆகிட்டுது.
5 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி பேரை வைத்தவர்கள். பெண் பிள்ளை இல்லையண்டா 6வது மகனுக்கு தனியா ரெஜினோட மட்டும் வச்சது. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை தங்கி நான் சொன்னா பிறந்துடன் இறந்தது. ஆனால் ஒரு பிள்ளைகளும் இல்லை. அந்த மற்ற பிள்ளைகளுக்கு மாற்றி மாற்றி வச்சுட்டேன். என்னன்னு சொன்னேன் ஒரே மாதிரி தான் எல்லாருமே பேர். இதில் ஒரு வருஷம் அதோடு நாங்கள் முடிப்போம். என்னென்றால் நகுலவரி தில்லைத்தவன் சொன்னார், தங்களை வெளியில் விளையாட வர்றையில் இந்த தலைப்பில் தன்னால் எழுத முடியாதுண்டு. இன்றைக்கு எப்படி எழுதினார்? இது என்னென்றால் அவரில் பிழை சொல்ல இல்லை, நாங்கள் இப்படி நிறைய மறந்து போனோம். சரியா? பிறகு டைமென்ஷியான்ற மறதி நோய்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. என்ன நாங்கள் எங்களை நினைக்காட்டி அதை திருப்பி திருப்பி கதை காட்டி அதை கணவன் மனைவி பகிர்ந்து கொள்ளாட்டி பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளாட்டி அதே நண்பர்கள் குடும்பங்களை சந்திச்சோ சந்திக்காமல் தொடர்பில் ஈடுபடுத்தி கதைச்சு அதில் ஞாபகப்படுத்தாட்டி எங்களோட மூலம் மழுங்கி கொண்டு போயிடும். இப்படியே இருக்கும். கடந்த காலங்கள் மறந்து போயிடும். கணவன் வந்து கோபிதர நீங்கள் யாருன்னு ஆம்பளை ஒரு ஆள் வீட்டை நிற்குதுண்டு திடீரெண்டு சொல்கிறது தான் அந்த டெமென்ஷியான்ற வியாதி. சுற்றியான உலகத்தில் புற்றுநோயை விடவும் மோசமான வியாதி. ஒரு 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 அம்மா வந்து பிள்ளைய யார் நீங்கள்ன்னு கேட்டால் இப்படி இருக்கும். அதுவும் வளர்ந்த பிள்ளைய இல்லையா? அதை இதுக்கு ஏன்னா அந்த நினைவு கிளறல்கள் வந்து அதுக்காக பழைய நினைவிலேயே தொங்கி கொண்டு நிற்கிறது இல்லை. பழைய நினைவுகளை நினைச்சு சமகாலத்தில் மகிழ்ச்சிகளை தேடணும் நாங்கள். அப்போ இந்த முறை சமர் இருக்குது, முடிய போகுது. இப்போ சுவிஸில் பள்ளி தொடங்க போகுது ஆகஸ்ட் 2ஆம் கிழமைண்டா அதுக்குள்ளே 2 ட்ரிப் ஏதாவது செய்வோமா, இங்கே ஒன்று கூடுவோமா, எங்கேயாவது காட்டுக்கு போவோமா, நடக்க பீச் இல்லை தானே சுவிஸில். அந்த இல்லை அதுதான் அந்த பிள்ளை சுவிஸில் கடல் இல்லை, ஆறு தான் இருக்குது. ரொசாம்பர்க்கும் அது அந்த செங்காரனுக்கு கிட்ட அது வந்து ஆஸ்திரியாண்ட கடல் கரை. அது மற்றபடி உங்களுக்கு 6 தான் இருக்கு. கடல் இல்லாத ஐரோப்பிய ஒரே ஒரு நாடு சுவிட்சர்லாந்து மட்டும்தான். கடல் தானே, அங்க கரை தெரியாத அளவுக்கு பெரிய இருக்கலாம். ஓ அப்ப அங்கே எல்லாம் போய் ஒரு நாள் கொண்டாடலாம். இன்றைக்கு எதிரும் புதிரும் குழுவினர்கள் போய் கடல் கரையில் கூழ் காய்ச்சுற மாதிரி ஒரு 4-5 குடும்பங்கள் நீங்கள் அவரவர் வாகனங்களில் வாங்கும். ஒரு ஆளுக்கு பிலாக்கொட்டை கொண்டாங்க, ஒரு ஆள் கசுக்கொட்டை கொண்டாங்க கொண்டு போட்டு. கனடாவில் அப்படி நடக்குது தானே, அந்த குடும்பங்கள் அம்மா சவரோட குடும்பங்களோட அவர்கள் சமரை நல்லா கொண்டாடுவார்களோ. உங்களோட இடத்துக்கு வந்தா ஒரு வீட்டுல இருந்து எங்க அண்ணன் வீட்டை போறோம்னா 3 மணித்தியாலம் வேணுமா 4 மணித்தியாலம் வேணுமா, தாங்கள் 1/2 மணித்தியாலத்துக்குள்ளே எல்லாரும் இருக்கணும். அதுதான் ஒரு டொரண்டோ என்றால் அது ஒரே பகுதி அப்படின்ற மாதிரி உண்மைதான். ஆனால் லண்டனும் அப்படித்தானே. லண்டன் இந்த நாங்கள் வெளிக்கிட்டா 10 பேர்ல 4 பேர் தமிழாக்களை தான் ரோட்ல காண்றோம். ஆனால் நாங்கள் சந்திக்க மாட்டோம். இல்லை நாளை கண்டால் இப்படி பார்த்து கொண்டு வரையும் கிட்ட வரைக்கும் இப்படி ரெண்டு பேரும் நான் சும்மா வேணுமெண்டே சொல்றது வணக்கம் வந்துட்டு போவேன். அவங்க தூரம் போய் நின்றுட்டு ஒரு அப்படி பார்ப்பினோம். பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன சரி இருக்கட்டும், நாங்கள் நீண்ட தூரம் போகாமல் சில பேரை மறிச்சு கேட்ட போது எங்களுக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு எங்களை தெரியா. நான் தெரிகிறது இல்லை அவசியம். நீங்கள் பொட்டு போட்டுக்கிறீங்க, நான் திருநூறு பூசி இருக்கிறேன், சாச்சா தெரியுது தமிழர்கள் என்ன தெரிஞ்சாதான் கதைக்கும். வணக்கம் சொல்லிட்டு போங்களேன், நான் நின்று கூட அட்ரஸ் ஆக போறேன் உங்கள்கிட்ட. ஆண்கள் அநேகமா நின்று இப்படி முழுசிக்கொண்டு பார்ப்பினோம் வணக்கம் வேணும் எப்படி இருக்கிறீங்களான்னு கேட்க உடனே நின்று காய்ப்பேன். பெண்கள் தான் பெரிய மோசமாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேமிலியா நான் வேறு இடத்துல சொல்ல இல்லை. எனிவே இருக்கட்டும், எங்களுக்கு பிள்ளைகளுக்கான நல்ல பாதை கொடுக்கணுமெண்டா நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்து ஆக வேணும். சிவாஜினி அவர்கள் சொல்கிற போது சந்தோஷமாக இருக்குது, இப்பவும் செய்கிறோம் என்றதை அதை எல்லா இடமும் விரவ வேண்டும். நண்பர்கள் மான்குட்டு போட்டு மாதத்தில் இதை சிறப்பாக 2 தலைப்பு 3 கிழமை எழுத்திருக்கிறோம். சிறப்பாக இருந்தது. இனி அடுத்த தலைப்போடு சந்திப்போம். எதிர்பார்த்த விட கூட நேரம் எடுத்துட்டோம். 1/2 மணித்தியாலும் இருந்தாலும் இணைந்து கொண்ட எல்லோருக்குமே அவர் இன்னும் ஒரு தேருக்கு போயிட்டார்கள். நான் என்ன செய்யறது, அதுக்குத்தான் வீட்டுக்குள்ள சொல்ல இல்லாத காட்டில வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். தேருக்கு போயிட்டு பிறகு வருவினம். இன்றைக்கு 2 சங்கிலி அறுத்து போட்டாங்க, 2 மூக்குத்திய காணையில் ஒரு அம்மாட பேச பறிச்சுட்டாங்க. தெரியும் தானே போய்க்குள்ளே நடக்க போகுதுண்டு.
ஒன்றும் சரி, ரெண்டு தேர் நடக்குது. இன்றைக்கு ஒரு பெரிய தேர் நடக்குது. அடுத்தது மோகனா, நான் அந்த களவுன்றதுல குடுக்குற எண்கள்ல தான் பிள்ளையோட எடுக்கிற அவன்ல பிள்ளை, நாங்கள் தான் காரணம். ஆனா சில இடத்துல என் நண்பி ஒருத்தி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவள் செத்த வீட்டுக்கு போய் வரக்குள்ள அவள் வீட்டுக்கு வச்ச நகை போனார். அது அவள் வளமையாகவே வீட்டுக்கு வச்சு கொண்டிருந்தவள். என்ன நடந்தது, ஆற்ற திட்டமிடல் என்னன்னு தெரியாது. குறிப்பிட்ட டைம் அவள் கணவர் போன் பண்ணி அவளுக்கு நான் செத்த வீட்டுக்கு போகலாம், நீ போயிட்டு வான்னு சொல்ற. அவள் செத்த வீட்டுக்கு போயிட்டு வாராள். புள்ள குறிப்பிட்ட டைமுக்கு புள்ள பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டை வாரான். கடவுள் வழி அவள் சொன்னாள், சரி பரவாயில்ல, அந்த புள்ள வீட்டுக்கு இருந்தாலும் புள்ளைக்கு ஏதாவது செய்திருப்பாங்க, நல்ல காலம் என்று சொன்னாள். சரி, ரெண்டும் சரி, இதையும் சொல்லி அதையும் சொல்லி போட்டாவா. ஆனால் இங்கே சட்டப்படி ஐரோப்பாவில் இப்போ நாங்கள் எல்லாரும் செய்திருக்கிறோமான்ற கேள்விக்குறிக்கு அப்பால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு 500 ஃப்ராங்க் 500 யூரோக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் காப்புறுதிக்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்கான பற்றுச்சீட்டும் படமும் வச்சு சமர்ப்பித்தால், இப்போ 500 ஃப்ராங்குக்கு வாங்கின ஒரு மூக்குத்தி துளைஞ்சு போச்சு. இன்றைய பெறுமதியில் 1200 ஃப்ராங்காக இருக்கும். இன்றைய பெறுமதியில் உங்களுக்கு காசு கிடைக்கும். ரிசீட் வச்சிருக்கணும். ரிசீட் இல்லாத அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கணும். அப்ப நீங்க வீட்டுக்கு ஒரு கட்டிடத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ், வீட்டுக்குள்ள பொருட்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கட்டாயம் செய்யணும், ஐரோப்பிய சட்டம். அப்ப நாங்கள் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்து வாணி வீட்டுல களவு போனதைத்தான் கவலையோட காய்க்கிறோமே தவிர 6 மாசம் கழிச்சு 5000 ஃப்ராங்குக்கு களவு போனது நாங்கள் இப்ப 10,000 ஃப்ராங்குக்கான நட்ட கிட்ட பெற்றுட்டோம்ன்ற கதை வருதோ வானிலைக்கு. அதனால இங்க எனக்கு தெரிய பலர் சொன்னது, நான் கண்டதில்லை, பலர் சொன்னது உண்மையாகவே நடந்ததுண்டு. நிறைய நகைகள் எல்லாம் வாங்கி ரிசீட்டுகள் எல்லாம் சேர்த்துட்டு தாங்கள் அந்த நகையில வேற கொண்டே ஒரு வீட்டில் வச்சு போட்டு ஹாலிடே போயிட்டு களவை நடக்க பண்ணிட்டு நகையும் இருக்குது, நகை போட்டுதுன்ற பேரில் இன்சூரன்ஸும் எடுத்து ரெட்டிப்பாக்கின குடும்பங்கள் 2-3 கடையெல்லாம் வச்சு நல்லா இருக்கணும். அதனாலதான் டேவிஸ் பிலிப் அவர்களுக்கு அவர் சொல்ல வேண்டி வந்தது, களவு போனது யாருக்கு தான் கவலை இல்லை, மற்றது ஒரு ஆசையா 30 வருஷம் இருந்த சங்கிலி போட்டுதுன்னா அவ கவலைப்பட்டது 100% நியாயம். நான் பேசினது என்னன்னா, அது எங்கள்கிட்ட சொல்லாம நீங்க லீவ் எடுத்தது சரியா. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுண்ட இறந்த வீட்டுக்கு போன போது நடந்த களவு கூட அவ சொல்லுங்க, அது ஓகே, எங்கள் மகள் நின்றுருந்தா என்ன அதை விட நகை போனால் போட்டு சந்தோஷமாயிருங்கோ, நாளைக்கு வாங்க கோயிலில் போய் சிரித்து காய்ச்சிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வரோம், கதையை மாற்றிடணும். அதுக்குள்ளே நின்று முழுங்கி நகை போட்டுதான்னு சொல்லி நகை போகட்டும். அது போக வேண்டியது போகும், வர வேண்டியது வரும். நாங்களும் இருக்கிறதுன்னு சொல்லி வெளியில போய்க்க காட்டக்கூடாது. எங்களோட தமிழாக்கள் ஒரு வழக்கம் உண்டு. இப்ப நாங்க தனியா இருக்கிறோம். இது நான் பகுதிக்கு சொல்றேன். நான் இதை முந்தி சொல்லி எனக்கு பேச்சு வாணின்னு சொன்னேன், இனிமேல் காயக்கூடாது, வாணி இல்லாபடியா காய்க்கிறேன். மேக்கப் போட்டுக்கொண்டு நல்ல மேக்கப் போட்டுக்கொண்டு பெண்கள் வெளியில வரையினோம். சரியா, எனக்கு தெரியும் தங்களை ஆக்கள் பார்க்கணுமெண்டா வரையினோம். அப்ப நான் நல்லபடி ஓடி பார்த்தா என்ன பார்வை நீங்க என்னத்துக்கு இப்படி அழகி மாதிரி வெளியில வாரியல். இதே தான் தங்க நகைக்கும் பொருந்தும். நீங்க போட்டுக்கொண்டு வெளியில வாரது உங்களோட ஆரோக்கியத்துக்காக இல்லை, மற்றவியல் பார்க்கணும், மற்றவியலுக்கு காட்டணும். அதுல 4 பேர் பார்த்துட்டான், ஒருத்தன் அதை பறிச்சுட்டான், அவ்வளவுதானே. என்ன வித்தியாசம்? நானும் இங்க தனியா இருக்கிற பயத்துல இன்னொரு அந்த களத்தோட ஒரு சங்கிலியும் இந்த மாத்து முறம் மட்டதமோட தான் வெளியில போறேன். என் கொண்டாட்டங்களுக்கு போடுறோம்னு சொன்னா சாரி உடுத்தினா ஜாக்கெட் போட்டு எல்லாம் களத்துக்கு ஷால் எல்லாம் போட்டு மூடி ஏன்டா இருக்குதுன்னு சொன்னா எங்கட விட கல்லன் வந்துருவாங்களா என்ன? அப்படியே அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. அதான் எந்த வளர்ந்த பொம்பளை பிள்ளைகள் நீங்க நகையா சேர்த்து வச்ச நகையெல்லாம் போட்டு கொண்டு வெளியில தெரியும், ஒரு தரமே போடுது. ஆனா வாங்கிடுவினம், அம்மா கொடுத்தா பிள்ளை வாங்கி அப்படி பேங்க்ல கொண்டே வச்சிருவேன், தெரியும் அந்த பிள்ளைக்கு வீடு வாங்கலாம் பிற்காலத்தில். ஆனா போடினமோ எங்கே போடினம் என்றால் சாமத்திய சடங்கு தான் போடினம். ஒரு கல்யாண வீட்டுக்கு தமிழுக்கு வரைக்குள்ள போடினம். அதுவும் அம்மா சொல்லுவா, வெறுங்காதோட வராத, பித்தளை செம்போட வராத, உனக்கு என்ன இருக்குத்தானே போட்டு கொண்டு வா,
மற்ற சில பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனால் தமிழ் இல்லாத இடத்துக்கு அந்த பிள்ளை தன் வேலைக்கோ அல்ல நண்பர்கள பாட்டிக்கோ போய் கொண்டு போட்டு போதோ இல்லை. அப்ப நாங்களே சேர்த்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். தமிழ் போய் வீட்டுக்கு சேர்த்து வைக்க இல்லை அவே வைக்க இல்லைன்னு சொல்லினோம். திடீரென்று சொல்லினோம் கடை போயிட்டுன்னு சொல்லினோம். கல்யாணம் இருக்கிறது இத்தனை பவுன் வச்சிருக்கிறேன்னு இப்ப மென்சி பிள்ளைகளோட கேட்கணும். இல்லாட்டாக்க அம்மாட்ட வாங்கின்னு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் அப்படி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க, அந்த மாப்பிள்ளை தாயை தூண்டி விடுறாரு, நீ வாங்க, அதுதான் அப்படி நடந்திருக்கீங்க. மாப்பிள்ளை தாய் சொல்லுவா, நீ ஒரு மகள், நீ உள்ள அம்மாட்ட நகைகளை வாங்கிடுவாங்க. இப்போ புருஷன்கிட்ட சொல்லி அவர் சொல்வார், நீ நகைகள் எல்லாம் கொண்டுதான் வரவிடுமா. அப்படி இங்கே நடந்திருக்கு, ஜீவமெல்லாம் அப்படி நடந்திருக்கு. அது தாய்மார் தூண்டி விடுறது, மாப்பிள்ளை தாய்மார் அவைகள் தங்களுக்காண்டி தங்களோட நாங்கள் போடுறதுக்காண்டி பிள்ளை ஓடாத. அதனால தான் நான் நினைக்கிறேன், இப்போ வேற மொழிக்காரரை திருமணம் செய்துட்டா வேணாம் கேட்க மாட்டேன். தமிழாக்களையும் செய்தாக்கள் நான் உண்மையிலேயே திருமணம் செய்தா சீலை உடுத்தி தாலி கொடி போட்டு குங்குமம் போட்டும் அந்த மேலே வச்சு இப்படி குங்குமம் போட்டும் வச்சோன்றிருக்க ஒரு வடிவு இருக்குது. என்ன இங்கே கல்யாணம் பிறந்து குழந்த பிள்ளை கல்யாணம் முடிச்ச பிள்ளைய பார்த்தால் வெள்ளியில எல்லாத்தையும் போட்டு பொட்டையும் காணையில ஒட்டு போட்ட நுனியில அந்த மூக்கு கிட்ட கொஞ்சம் மேலே வச்சு காலத்துல பார்த்தா சில்வர் கடம் இது கடம் உண்மையிலே திருமணம் செய்த பிள்ளைகளை பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கீங்க. என்ன இப்ப வர்ற பிள்ளைகள் எல்லாம் சரி சரி உண்மைதான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் வடிவாக யோசிப்போம். மடியில் பாரம் இருந்த கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை சிக்கலாக இருக்கும். இப்போ இந்த பிள்ளைகளை பொறுப்பில் தூக்கி வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு மடியில் கனம் தான். அது பிள்ளைகள் 16 வயசு ப்ளஸ்ஸா நீயாச்சும் இந்த வாழ்க்கையாச்சுன்னு இருக்கிற பெற்றோர்களுக்கு மடியில் கனமும் இல்லை, வழியில் எந்த பயமும் இல்லை. நீங்களாச்சு காரை வாங்குறியல் உடைக்கிறீர்கள், கல்யாணத்தை கட்டுறியல் டிவோர்ஸ் பண்ணுறியல், வீட்டை வாங்குறியல் விற்கிறீர்கள், என்னென்னாலும் செய்யுங்கப்பா. எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை இருக்குது, உங்களோட வளர்த்து விட்டாச்சு. நீங்களும் உங்களோட வாழ்க்கையும் உங்களுக்கு அரசாங்கம் இருக்குதுன்னு சொன்ன ஆக்களுக்கு நிம்மதி அதிகம். மாதா கோயிலே அம்மன் கோயிலையும் அதிகமாக நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் தங்கமும் பொருளும் பொசுக்கி வாங்கி 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 வச்சுட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் படுற பாடு இருக்குல்லோ. அதை விட இங்க ஜெயமங்காரில ஒரு சட்டம் இருக்கு. ஜெயமண்டால எங்களுக்கு போகும் பெறும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, எவ்வளவு நகை இருக்கு, எவ்வளவு பெறுமதி என்று கூட சொல்லுவினோம். நான் அதை அந்த ஒன்று மழுதாம போய் அவளுக்கு நேர காட்டுவேன். இந்த சங்கிலியும் இந்த காப்பா உடனே கவரை சொல்லி காப்பா போட்டு போவேன். காப்பும் இந்த மூவரம் தான் என்னட்ட இருக்குது. எனக்கு இதுல ஒரு பகுதி இருக்குது. ஏன் கெமாண்டைக்கு அக்கறை என்ற சொத்துல இல்ல அவங்கள அந்த இருந்துட்டு ஒரு வருஷத்துல ஒரு 2 வருஷத்துக்கு யாரு பதிகிறதுக்கு தான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. என்ன செய்யறது அதுல இருக்குது. இது கெமாண்டைக்கு போய் எல்லாம் சொல்லி விடுங்க, களவு அவன் தான் ஆளை அனுப்புவான். இருக்குது போய் சொல்றீங்களேன்னு வைங்க, சரியா? அப்படி போவீங்கள எல்லாம். நான் நினைக்கல மேரி கெமாண்டே கவுன்சில் எல்லாம் இதை கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அது வேற ஒருவேளை வெளிநாட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு செக் பண்றாங்களோ தெரியல. இது புதுசு. கடைசி 2 வருஷம் இனிமேல் கொடுக்காதீங்க, கேட்டாலும் கொடுக்காதீங்க. நீ யார் என்னத்துக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னுட்டு அதை மறுத்து கொள்ளுங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு கமெண்ட் கேட்குது, அது ஆள் பதிவு திணைக்களம். சரி, எத்தனை என்னென்ன பொருட்கள் விளைவிந்தது இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க கேட்கறது. இது இயக்கம் மாதிரி இல்லை இருக்குது. ஜெர்மன் கோல்டு வந்து உங்களுக்கு காசு கூட இது எங்கட நல்லது இல்லையான்னு சொல்றது வேற என்ன சொல்றது. ஆனா இது ராஜினியர்களுக்கு கெமாண்டேன்ற பேர்ல யாரோ டொச்காரங்கள் வந்து விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எங்களுக்கு அது இருக்குது 2 வருஷத்துக்கு முதல் அப்படி வந்தது. அதுக்கு முதல்ல அப்படி அப்படி அப்ப இப்ப ஏன் இல்லையாமன்னு கெமாண்டிட்ட கேட்டு சொல்றீங்களோ? பிறகு
இன்னும் வரையில 2 வருஷமா போச்சு, இன்னும் வரையில. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப நாங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம வீட்டுல இருக்கிறோம், அப்ப கிட்ட இல்லையா. இதுதான் சங்கதி. நீங்கள் ஒரு காலத்தோடும் ஒரு சங்கிலியும் மண்டில் கொடுத்த நீங்கள் அவங்க கெமேண்டு கல்லருக்கு அனுப்பல அது கூட வீட்டை ஏன்னா பிரயோசனம் இல்லையாண்டு. இப்போ நீங்கள் தாலிக்கொடி 10 பவுன்ல மோதிரம் 20 பவுன்லன்றீங்கன்னா இத்தனைக்கும் கூட வீட்டை களவு போயிருக்கு. ஒரு ஜேபங்கார எங்கட வீட்டுக்கு மேல இருந்த கல்யாணத்துக்கு போனாங்க, தாலிக்கொடி நான் போட்டு போனேன். நான் கேட்க சொன்னேன், நான் இது நல்ல எங்கட கோல்டு இல்லையான்னு சொல்லி எங்கட முறையின்படி கட்டுறதான்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிங்களேன். இந்த பெரிய தாலிக்கொடி வாங்கினாண்டா எங்கிருங்க இங்க தேய்ச்சணும். ஏன் போய் சொன்னீங்க? இல்ல சொன்னேன் நான் இது எங்கட பவுன், ஆனா உங்களோட இல்லையே உங்களோட பவுனை கொண்டே வித்தா அவனுக்கு கையில காசு கிடைக்கும். அது உங்களோட பவுன் இந்த பவுன் இல்லையே. அவன் சொன்ன ஓமா சொல்லுவா தன்ட்ட மோதிரத்தை பார்த்து இவ்வளவு விளையாண்டுவா. நான் சொன்ன எங்கட காசுக்கு விடான்னு சொன்னேன். இல்ல தனிப்பட்ட ஆக்களோட கதைச்சது சரி. நான் இந்த கெமாண்டைக்கு கதை சொல்றதை பற்றி தான் சொல்றேன். அதை சொல்லு, எனக்கு கெமாண்டாக்கு தெரியாது. சரி, நல்லது. ஈஸ்வரன் அண்ணா, நாங்க விடைபெற நேரம் தாண்டிட்டு ஓடுறோம். உங்களோட நிறைவான ஒரு கருத்தை கேட்டுட்டு ஓடிடுவோம். இல்ல நேரம் சொன்ன நேரம் கலந்துச்சு. நேரம் அப்போது 10:30 முடிச்சிருக்கோம். நாங்கள் சும்மா பேசிக்கொண்டு இருந்தோம். என்ன கேட்டு என்ன கதைக்க யோசிச்சிங்க? இல்ல சும்மா கேட்டேன். எப்படி அது எங்கட ஆக்கள் அங்க ஆதன சீதன நகைகள் வாங்குறது அப்படியே கடக்க இல்லை. கனசனம் கடசனம் என்னும் இங்க வந்தாலும் கடல் கடக்க இல்லை. அந்த குணம் இங்கேயும் தொடர்றாங்க. வெங்கட சனம் ஏன் நகையில போட்டுக்கொண்டு அதிகமாக வாங்கி போட்டுக்கொண்டு தீர்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நகையில ஏன் இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறாங்கன்றதுக்கு உள்ளூர வேற காரணங்களும் இருக்குது. வெங்கடாக்கள் பெரும்பாலும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த அரச உதவிகள் இருக்கிறாங்க. அதில் இருந்து கொண்டு சார்ந்த சொத்து பதங்கள் இதுகளை செய்கிறேன். வீட அது இதுகளில் ஈடுபட்டு அதுல முதலீடு செய்தால் அது வெளியில வரும், ஒபிஷியலாக வரும். நகைகளை வாங்கி குவிச்சு வீட்டில் வச்சிருந்தால் அது எவருக்கும் சட்ட ரீதியான வருமானம் இல்லை. இதுதான் இங்க உள்ளாக்களுக்கு காசு இருக்குது, நல்ல நிரம்ப பணம் இருக்குது, பின்ன வீடு வாங்குறதுக்கு மேலாகவும் பணம் இருக்கும். ஆனா அதை நகையில தான் அந்த முதலீட செய்வாங்க. இதுதான் உள்ளூர பெரிய ஒரு ரகசியம், மறைந்திருக்கிற ரகசியம். உண்மைதான். இப்போ அண்மையில் கூட ஒரு இளைய பிள்ளை, ஐரோப்பாவில் பிறந்த வளர்ந்த பிள்ளை, தன் தாய் தகப்பனில் கொஞ்சம் கோபம் வந்துட்டுது. அப்போ வெளிப்படையாக காய்க்கிற போது சொன்னார், அம்மா வேலைக்கு போனதே இல்லை, அப்பா கனகாலமாக கிளைமில் இருக்கிறார், என்று அப்பா இப்படி வட்டிக்கு காசு கொடுக்குறார். இது சொந்த தகப்பன் பற்றி ஒரு பெண் பிள்ளை சொன்னது. இதில் இருக்க ஒரு சிலருக்கு அது தெரியும். அது சரியான கோபம். அது சொன்னார், ஃப்ராட், என் அப்பாவாக இருந்தாலும் இது ஃப்ராட், புட்டி பட்டால் நாளைக்கு என்ன நடக்கும். அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது சரி. காசாக வச்சிருக்க இயலாது, பேங்கில் போட இயலாது, அப்போ நகையாக வச்சுருக்கலாம். அப்போ கேட்டால் சொல்லலாம், நான் ஊர்லேருந்து அகரியா வரைக்கிலேயே கொண்டு வந்தேனான்னு சொல்லிட்டு போயிடலாம். எங்களோட நகை கடைக்காராக்களும் கார்ட் மெஷினே இல்லை, அதை கம்பெனியில் பறைச்சிட்டுது களவு செய்து. கேஷ் ஒன்லி என்றிட்டு தமிழ் நகை கடைகள் இயங்குறதுக்கும் இதுதான் காரணம். எங்களுடைய ஆக்கள் காசு தான் கொண்டு வருவினோம், பில் கேட்க மாட்டினவன். ஓமோ இல்லையோ, அதுதான் சொன்னீங்க நினைக்கிறேன். அது சிறப்பு. அவை நீங்களும் மற்றவியல் கொள்ளையாக நகை வச்சிருக்கிறார்கள், நீங்கள் கணக்கு காட்டாத காசுக்குத்தான் நகை வாங்கி வச்சிருக்கீங்களோ. மற்றது ஆணுக்கோ பெண்ணுக்கோ, குடும்பத்தில் உள்ள தாய்க்கோ தகப்பனுக்கோ பாவங்கள் என்று அந்த தொழில் கொடுக்கிற அரச இலாகாவோ அல்லது விரும்ப மாட்டாங்க. அந்த சொல்ல வெட்டுப்பட்டுது. பெர்மனன்ட் நிரந்தரமான ஒரு தொழில், ஃபுல் டைம் முழு நேர நிரந்தர தொழில் கொடுத்தாலும் விரும்ப மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். 2 நாள் செய்வாங்க, மிச்சம் வேற எங்கேயோ செய்து வரவு வைப்பாங்க. ஆனா எழுத்து கணக்கு இல்லாம. இதுதான் நான் கவனித்த பெரும்பான்மையான எங்கட ஆக்கள். மற்ற சீட்டும் கட்டுவார்கள் அவர்கள்.
அது மற்ற பக்கத்தால சீட்டால இழக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப திருட்டால் வந்த நகை திருடனுக்கு போனால் என்ன குறை? அது அவங்கள எனக்கு வணக்கமோன்னா போன் சார்ஜ் இல்ல. சரி, இல்ல நாங்களும் எல்லாரும் தான். 12 ஆக போகுது, நீண்ட நேரம் ஆயிட்டுது. ஆகவே இதை செய்வோம். 2 விஷயங்கள் இப்போ பின்னால் வந்தது, அது களவு வேறு விஷயத்துக்குள்ள வந்த கதை அது. ஆனால் நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறது, மனம் விட்டு மனதுக்குள்ளே இருக்கிறத கக்குறது, எப்போவுமே கொட்டி தீர்த்துட்டு ஒரு விதமான பாரமும் இல்லாமல் இருக்கிறது என்கிறது அதில் அந்த சிந்தனையினுடைய பகுதி. 2வது பெற்றோரே தெய்வம். இதை ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றிருந்தாவது நாங்களும் இந்த சமூகத்தோடு இணைந்து அயலவர்களோடு கூடி வெளிக்கிட முடியாது என்பதற்கு ஒரு விடை தேடுவோம் என்ற சிந்தனையை பகிர்ந்து கொண்டோம். நன்றி ஈஸ்வரனா. பிந்தி இணைந்தாலும் உங்களோட கலந்து கொண்டீர்கள். ஏனையோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் இருக்கிறது. கடற்கரையில் கூழ் காய்ச்சுகிறார்கள், பார்த்து மகிழுங்கள். ஒரு 1-2 வாழ்த்தை வரியாக எழுதிவிடுங்கள். அடுத்தது நாளைய தினம் காலை 8 மணிக்கு நாம் நம்புகிறோம் வாணிமோகன் அவர்கள் இதர தொகுப்பாளர்களோடு வளமை நிகழ்ச்சிக்கு திரும்புவார்கள் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோமே. சந்தோஷம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.